வணக்கம். நிறைய பேசினே போகிறோம். 16 பெற்று 15 ட்ரை பண்ணி 16 கடையில் நோட்டவங்களாங்கிறாங்க. எப்படி சார் 16 ஒரே இடத்துலையா பல இடத்துலையா? இப்படியெல்லாம் கூட கேள்வி உண்டு. ஒரு மனிதன் பெற வேண்டிய பேர்கள் மொத்தம் 16, அடைய வேண்டிய பேர்கள் அவைகள்லாம் 16 செல்வங்கள். 16 செல்வன்னு சொல்ல, பேருன்னு சொன்னாங்க. 16 பெயர் அல்ல, பேர், பெற வேண்டியவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் செல்வத்தில் 16 தானா? செல்வம்னா ஒன்றே ஒன்று தான். செல்வம்னா இல்லைங்க, பல. கல்வி ஒரு செல்வம். அப்போ பலவா ஒன்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பலவாக பிரித்து வச்சுக்கிறாங்க. பலவாக பிரித்து வச்சுக்கிறாங்க. அதை 16ஆக பிரித்து வச்சுக்கிறாங்க. எத்தனையா? 16ஆக பிரித்து வச்சுருக்காங்க. இந்த கம்ப்யூட்டர் பார்த்திங்கன்னா பைட்ஸ் போட்டு கணக்கு போட்டு வச்சுருப்பாங்க. 16 பிட்டு 32 பிட்டு மாதிரி. இது 64 பிட் கூட வந்துச்சு. ஆனால் மல்டிபிள் ஒரு ஒழுக்கத்தில் இருக்குது. அதெல்லாம் 16 பாருங்கள். இது 16 முதல்ல கண்டுபிடிக்கும் போது 4 என்னவோ தான். அம்மா 8, அம்மா 16. 16 பேர்கள் நம்ம அடைய வேண்டியது. அதில் முதல் பேர் கல்வி. முதல் பேர் அதில் பாட்டு ஒன்று பாடி வச்சுருப்பாங்க. 16 பேருக்கு அதில் பார்த்தீங்கன்னா இருக்கும், படிக்கலாம். கல்வி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே புகழா அப்படி தான் போட்டு வச்சுருக்காண்ணா. லிஸ்ட் ஆளாளுக்கு ஒன்று பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆனால் முதல் இடத்துல கல்வி தான். லிஸ்ட் ஆளாளுக்கு ஒரு மாதிரி போட்டு வச்சுட்டாங்க. நம்ம பேசினே வரும்போது ஒன்றா வந்துடும். பேசினே வரும்போது அந்த 16 பேரில் நம்ம முதல் பேச போகிறது கல்வி. நம்ம தனியாக கல்வின்ற பேரில் தலைப்பில் பேசலை. தனியாக கூட பேர்கள் மட்டும்தான் இல்லை, கல்வின்னு பேசலை. ஒரு இடத்துல எங்கேயும் பேசிக்கிறேன். ஆனால் அது முழுசுமாக பேசிக்கிறான்னு எனக்கு தெரியாது. படிப்புன்னு பேசிக்கிறேன், ஆனால் கல்வின்னு இல்லை. இப்போ நம்ம பேச போகிறது கல்வின்ற ஒரு மனிதன் அடைய வேண்டியது அப்படின்னு சொன்னால் அது கல்வி. கல்வியா செல்வமா வீரமானா? அப்போ கல்வி வேற செல்வம் வேறன்னு மாதிரி ஆயிடுச்சு. கல்வி வேற, செல்வம் வேற, வீரம் வேற, 3 வேற வேற. ஆனால் 16 பேரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரமும் ஒரு செல்வம். வீரமும் ஒரு செல்வங்கள் அடைய வேண்டியது என்ன. அதனால தான் செல்வத்துள் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் வள்ளுவ பெருந்தகை என்ன சொல்கிறாரு? செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம். ஏன்னா செல்வத்துள்னா நிறைய செல்வங்கள் இருக்குது. குழந்தை பேர் ஒரு செல்வம். ஒரு மனிதனுக்கு குழந்தை பேர் ஒரு செல்வம். நல்ல வீடு வசதியோட வாழ்கிறது ஒரு செல்வம். உடல் ஆரோக்கியம் ஒரு விதமான செல்வம். பணம் பொருளாதார வாழ்க்கையில் பெருசாக இருக்கிறது ஒரு செல்வம். ஜாதிய மதிப்பு ஒரு செல்வம் தான். நீங்கள் அதனால் பாதுகாக்கப்படுறீங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பாதுகாக்கப்படுறீங்க. சமூக அந்தஸ்து உங்களுக்கு இருக்குது. அதெல்லாம் இல்லைலாம் சொல்ல முடியாது. ஜாதி இருந்தால் தான் சில இடத்துலலாம் நீங்கள் ஜெயிக்க முடியும், சில இடத்துல ஜெயிக்க முடியாது. உங்களை மதிக்கூட மாட்டாங்க. நீங்கள் முட்டாளாக இருந்தால் கூட ஒரு சமூகம் சார்ந்த ஒரு மனிதனாக இருந்தால் உங்களை ஏற்றுப்பாங்க. அதனால் அது கூட ஒரு செல்வம் தான். ஆனால் இங்கே 16 செல்வம் மட்டும்தான் தனியாக பிரித்து வச்சுக்கிறாங்க. செல்வம் பல வகைன்றேன் நான். 16ல் கட்டாயமா இல்லை அவசியமா அப்படின்னு ஒரு 16 எடுத்துக்கலாம். ஆனால் முதன்மையானது கல்வி. செல்வத்தில் முதன்மையானது கல்வி. லிஸ்ட்டில் யாருன்னா எப்படின்னா பண்ணின்னு இருக்கட்டும், அவங்கவுங்க அவங்கவுங்க விருப்பம்தான். தொகுத்துட்டா அப்படியே தான். அடைய வேண்டிய பேர் 16 தான். அப்படிலாம் லிஸ்ட்டில் எல்லாம் வச்சுக்கூடாது. நீங்கள் அடைய வேண்டிய பேரில் முதல்ல அடைய வேண்டிய ஒரு பேர் எது? கல்வி. கல்வி இல்லைன்னா உங்களுக்கு இல்லை. கற்றோர் என்போர் கண்ணுடையோர். கற்றோர் என்பவர் யார்? கற்றவன்னா கண்ணுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறவன். கற்றோர் என்போர் கண்ணுடையோர். கண் அப்படி இல்லைன்னா முகத்தில் 2 புண்ணுடையோர். கண்ணா புண்ணா? கண்ணா இருந்தால் கற்றவன், புண்ணா இருந்தால் கட்டாதவன். அப்போ கற்றவர்னா யார்? கண்ணு அப்படின்னு. ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். ஒன்றோட ஒன்று ஒத்து இருக்கிற ஒன்றை தெரிஞ்சு வச்சுக்கிறவன் மட்டும்தான் உயிர் வாழ்கிறவன். மற்றவன்லாம் யார்? செத்தவன். அப்போனா கல்வினா என்ன? கற்க கசடு அற. கற்கத்து எதுக்குடான்னா கசடு இல்லாமல் போகிறதுக்கு. கசடு எதுன்னா இந்த பார்க்குற எல்லாமே கசடு தான். பார்க்குற எல்லாமே கசடு தான். கற்றுக்கிறது எதுக்குன்னா கசடாக இருக்கிறதுக்கு. இப்படி ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். இல்லை கற்றுக்கிறதுனால கசடு வரும், கற்றுக்கிறதுனால
கசடு வரும், அந்த கசடை நீக்கணும், அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது. உண்மையான பொருள் வள்ளுவன் கேட்டு தான் சொல்லணும். உண்மையான பொருள் யார்கிட்ட தான் கேட்டு சொல்லணும்? வள்ளுவன் கிட்ட தான் கேட்டேன். சார் இதில் 2 அர்த்தம் வருது, ஒன்று படிக்கிறதுனால தேவையில்லாத தகவலாம் உள்ளே எடுத்துன்னு போயிடுவோம், அதை எடுக்க சொல்கிறீங்களா? இல்லை கற்றுக்கணும், இந்த இருக்கிறதெல்லாம் கசடுன்னு எங்களுக்கு வர தெரிஞ்சிச்சு, இந்த கசடெல்லாம் அறுக்கிறதுக்கு தான் சொன்னீங்களான்னா அவர் சொல்லுவார், இந்த கசடெல்லாம் அறுக்கிறதுக்கு தான். ஏன் கட்டுறதுனால கசடு வரவே வராது. ஏன்னா அவன் என்ன பண்ணுறான், நான் எடுத்துக்கும் போதே தேவையில்லாதெல்லாம் அங்கேயே விட்டுருவான். பண்ணாடைன்னு பேர் அவனுக்கு. பேர் என்ன? பண்ணாடை. டீச்சர்லாம் உங்களை பார்த்து பண்ணாடைன்னு திட்டிருக்கலாம். நீங்கள் திட்டு வாங்கினவராக இருக்கலாம், வாங்காதவராக இருக்கலாம். பண்ணாடை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நன்னூல் சொல்லும், பண்ணாடை மாறிடு. பண்ணாடைன்னு கேட்டிங்கன்னா பனை மரம் இருக்குதுன்னு வச்சிங்களேன், ஒரு இலை இன்னொரு இலை வந்ததுன்னு சொன்னால் அந்த நடுவில் வளவழியாக இருக்கும், அது பேர் பண்ணாடை. அது பேர் என்ன பண்ணணுன்னு கேட்டால் கல்லில் ஃபில்ட்ரு பண்ணுவாங்க. தேள், பூச்சி, பல்லி இதெல்லாம் மேலே நின்றோம், கீழே வந்து எல்லாம் சுத்தமாக போயிடும். நீ ஒரு பண்ணாடை இருந்தேன்னா என்ன பண்ணுருவேன்னு கேட்டால் தேவையில்லாதெல்லாம் வெளியவே தள்ளிடுவேன், தேவையானது மட்டும் தான் உள்ளே எடுத்துப்பேன். இப்போ திட்டுறாங்களா, உன்னை பாராட்டினாங்களா? அப்போ வாத்தியார் இல்லை, தமிழ் வாத்தியார்கள்லாம் பண்ணாடைன்னு சொன்னதுக்கு அந்த காலத்தில், அப்புறமா தமிழ் வாத்தியார்கள்லாம் மனப்பாடம் பண்ணி திட்டுனுங்கிறான், அது வேறு விஷயம். திட்டுறது கூட இப்போ மனப்பாடம் பண்ணி தான். யாருன்னா யார் மேலே கோவம் பண்ணா என்ன சொன்னா, எப்படியா பையா ஓத்தா அப்படி யோசிச்சு. ஏன்னா இந்த வார்த்தையெல்லாம் கோவம் வந்தால் சொல்லணும், தானாக டிக்ஷனரி ஓப்பன் பண்ணி வெளியே வரதில்லை. இது இன்னும் திட்டும் போது இன்னும் நம்ம வீடியோ கேட்டாக்கா திட்டத்துக்கு உங்களுக்கு சரளமாக வந்துடும், ஓகே டக்குன்னு வந்துடும். இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்பில்ட் ஆகிடும் குவாலிட்டி. இல்லைன்னா நம்ம அதெல்லாம் திட்டக்கூடாது. பல்ல மட்டும் கச்சிக்கணும், கண்ணு மூஞ்சிலாம் பிதுங்கி பல்ல மட்டும் கச்சி, நாக்கில் இது ரத்தம் வரணும், இல்லை நுரத்தள்ளி கீழே வந்துடுவான். கோவம் வந்துருச்சானாக்கா ஒன்றை திட்டலாம் மாட்டான், காக்காளிப்பெல்லாம் வந்துடும் அவனுக்கு. நம்ம பாவப்பட்டுருவோம், என்னடா இது அவர் கோவப்பட்டார், நம்ம என்ன பண்ணுவோம் அவனை பார்த்து? யாருன்னா உங்களை பார்த்து கோவப்பட்டால் நீங்கள் பரிதாபம் பண்ணணும் அவங்களுக்காக. ஏன் புரியாத கோவப்படுறேன்னு? நியாயமான கோவமானா ஒத்துக்குன்னு மாறணும். நியாயமான கோவமான என்ன பண்ண, ஒத்துக்குன்னு மாறணும். இல்லை உன் கோவத்தில் ஒரு நியாயம் இருக்குது தான், நான் செஞ்சது தப்பு தான் சொல்கிற ஆம்பளையோ பொம்பளையோ எப்படி இருப்பாங்க? நல்லா இருப்பாங்க. நட்பு எப்படி இருக்கான்? நியாயமான கோபம். நண்பன் சொல்கிறான், கோவப்படுறான் மேலே, அப்போ நம்ம அந்த கோபத்துக்கு நன்றி சொல்லணும். ஏன் நம்ம மேலே கோவப்பட்டான்? அக்கறை நம்ம மீது இருக்கிற அக்கறை. அப்போ அவனுக்கு நன்றி சொல்லணும். நம்ம மேலே நம்மளுக்கு கோபமாக பார்த்து நம்ம கோபமாக திருத்தது யாருக்குறா இந்த உலகத்தில்? உங்களுக்கு எப்படின்னா யாருமே இல்லைன்னு பார்த்தா தெரியும். உங்களுக்கு கோவப்படுத்துக்குன்னா யாருன்னா எனக்கு கூப்பிட்டு திட்டனா மாட்டாங்களா? இல்லை எதுனா எதனா ஒன்று பண்ணுப்பா அப்படின்ற மாதிரிலாங்கிறாங்க. ஒன்றுமே கண்டுக்காத. அப்போ கோவப்படுறது கூட அப்படி இது. அப்போ நான் கற்றுக்கொள்றதுன்னா என்ன, கல்வின்னா என்ன? வள்ளுவ பெருந்தகை கல்வின்னா விசேஷன்றாரு. அந்த பக்கம் அவர் போயிட்டு தெளிவாக சொல்லிட்டாரு, கண்ணு இருக்குது இல்லை பொண்ணு இருக்குதுன்ட்டாரு. ஒத்ததறியதுன்னும் சுற்றமாக சொல்லிட்டாரு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்போது அறிவு வேலை செய்யணும் அப்படின்றார். கல்வி கசடர கற்றார். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்த்தம் கற்றனை தூரும். அறிவு எப்போ ஊறும் அப்படின்னு கேட்டால், எப்போ சுரக்கும் அப்படின்னு கேட்டால், எப்போ நல்லா விசேஷமாக இருக்கும்னு கேட்டால் கற்றுக்கொண்டால் தான். அப்போது கல்விக்கு ஒரு இலக்கம் செஞ்சு வச்சுக்கிறாங்க. என் குருவா அதுதான் சொல்கிறாரு, கரியதோர் முகத்தில் ஒத்த கற்பகத்தை கைத்தொழ கலைகள் நூல்கள் ஞானம் கருத்தில் வந்து ஒதுக்க வேண்டும். பாரு வள்ளுவன் ஏன் இப்படி தான் சொல்லியிருப்பாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 பேர் அப்படி தான் முடிவு பண்ணிக்கிறாங்க. யாரெல்லாம் சிகரத்தை தொடுகிறார்களோ, யாரெல்லாம் உச்சத்தை தொடுகிறார்களோ, யாரெல்லாம் விழிப்படைகிறார்களோ, யாரெல்லாம் முடிவுக்கு வருகிறார்களோ, யாரெல்லாம் எப்படி இருக்கணும்னு தெளிஞ்ச ஞானத்தோடு இருக்கிறார்களோ, அவருடைய பேச்செல்லாம் ஒன்றா தான் இருக்குது, மாறவே இல்லை. புத்தனுக்கும் வள்ளுவனுக்கும் வித்தியாசமே இல்லை, வார்த்தை தான் வித்தியாசம். புத்தன் சூன்யம்னா, வள்ளுவன் பகவான்னா. சிவயோகி சூன்யன்னு வீடியோவே பேசிட்டான். இனியும் ஜோதின்னு சொல்லியிருந்தா அது உன் பிரச்சனை. நீ நோய்வாய்ப்பட்டுக்கிற, நான் ஒன்றும் செய்ய முடியாது. நான் நீங்கள் உட்காந்துன்னு வீட்டில் உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் சொல்லலாம், அதை பார்க்க சொல்லலாம். ரொம்ப எளிமையாக்கிட்டோம். அப்போ உச்சக்கட்ட சிகரம் தொண்ட எல்லா மனிதருடைய சிந்தனை எப்படி தான் இருந்திருக்குது? ஒன்றா தான் இருந்தது. அப்போ கல்வி விசேஷம். ஏன் கல்வி விசேஷம்? சிங்கம் புலி சிறுத்தைலாம் படிச்சுதா? கற்றுக்குச்சா? அதெல்லாம் வாழலையா? அதெல்லாம் நல்லா தானே இருக்குது. நான் அதெல்லாம் வாழலை, அதெல்லாம் வாழலை. நம்ம தான் வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னாவே கற்றிருக்கிறோம்னு அர்த்தம்.
வாழ்கிறோன்னாவே என்ன அர்த்தம்? நமக்கு நாகரிகம்னு ஒன்று, நமக்கு என்ன இருக்குது? நாகரிகம்னு ஒன்று இருக்குது. பண்பட்டுருக்குறோம். நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? பண்பட்டு. எப்படி பண்பட்டுதல் அப்படின்னு சொன்னால், எல்லாரும் வாழணும் அப்படின்னு நம்ம நோக்கம் இருக்குது. நம்மளுடைய நோக்கம் என்ன வருது? யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு வேலை வாங்குறோம், இன்றைக்கி அதான் போஸ்ட்டு. அவர் என்ன பண்ணுறோம்? நம்ம சம்பளம் கொடுக்குறோம். நம்மக்கிட்ட அவர் சம்பளம் வாங்குறாரு, அவர்கிட்ட நம்ம என்ன வாங்குறோம்? நம்ம உழைப்பு வாங்குறதால அவர் மட்டமானவர் கிடையாது. நம்மளால் செய்ய முடியாமல் தான் அதை கூப்பிட்டுக்கிறோம் அவர்கிட்ட. நம்மளால் என்ன பண்ண முடியாது, அதை எல்லாம் நம்மளால் செஞ்சிட முடியாது. அப்போ நமக்கு அவர் என்ன பண்ணுறாரு? உதவி செய்கிறார். நாம் அவருக்கு என்ன செஞ்சோம்? உதவி என்பது ரெண்டு பேருமே என்ன தான்? ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கணும், பரஸ்பரம். இது சாத்தியம் எங்கே மட்டும்தான்? மனித குலத்துக்கு மட்டும்தான். குரங்குங்களுக்கெல்லாம் நீ பழமொழி போடு, நான் உனக்கு பிஸ்கெட் எடுத்து தரேன். நாச்சினியர் கோயிலில் போய் அங்கே போய் புடின்னு வந்துடுவேன். யாரா பிஸ்கெட் எடுத்து வந்தாங்கன்னா, ஏன்னா மரம்லாம் ஏற முடியாது, என்னால் இப்படி தான் திருடி தான் வர முடியும். குரங்கு பேசிக்காது. அப்படி எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு பழத்தை வாங்கிக்கான். எக்ஸ்சேஞ்ச் ஆப்பர் என்ன பண்ணாது. ஆனால் மனுஷன் என்ன வேணா பண்ணுவான். கூலியில் பேரம் பேசுவான், கூட கொடுப்பான். நல்லா வேலை செஞ்சாக்கா என்ன பண்ணுவான்? இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சமா நல்லா சம்பளம் கொடுத்தா அவரும் என்ன பண்ணுவார்? நல்லா உழைப்பு அதிகமாக, நல்லா நேர்மையான ஆள்பா, காசு நிறைய கொடுப்பாரு, கரெக்டாக கொடுத்துருவார். சாயந்தரமான கை கழுத்து பண்ணி காசு காத்துன்னு இருக்கும். ஏமாத்தலாம் மாட்டார். கூலி இன்றைக்கி வா நாளைக்கு வரலாம் சொல்ல மாட்டாருன்னா அவரும் என்ன பண்ணுவார்? அவரும் நல்லா வேலை செய்வார். அப்போ நம்ம இந்த மாதிரி வளர்ந்துன்னு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த பண்பு எங்கேருந்து வந்ததுன்னா கற்றுக்கிறதுனால தான் வந்தது. இந்த பண்பு எங்கேருந்து வந்தது? நமக்கு கற்றுக்கிறதுனால தான் வந்தது. குரங்கு மாதிரி கற்றுன்னு அசிங்கமாக போனதும் ஒரு பக்கம் இருக்குது. கற்றுக்கிறதுனால தான் ஒருத்தர் பார்த்த உடனே ஸ்தோத்திரம் என்ன சொல்லலாம்? பாராளுக்கு ஒன்று. நீ இயல்பா எப்படி இருந்த? அதெல்லாம் பண்ணுற வணக்கம் ஒருத்தர் பார்த்து வணக்கம் பண்ண வேண்டியவனா? நீ குரங்கெல்லாம் பண்ணிமா ஒருத்தர் ஒன்றை பார்த்து வணக்கம், வாங்க பக்கத்து வீட்டு குரங்க எப்படி இருக்கிறீங்க பேசுமா என்ன? ஆனால் நம்ம வாங்க வணக்கம் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, சௌக்கியமா, ஊரில் எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா, பாண்டி பிள்ளைங்களா சரியா கேட்போமா இல்லையா? ஏன்? பண்பட்டுருக்குறோம். நம்ம என்ன இருக்கிறோம்? உள்ளம் பண்பட்டுருக்குது, பக்குவப்பட்டுக்கிறோம், பட்டுக்கிறோம். தப்பாகவும் சரியாகும், ரெண்டுமே ஆயிருக்குது. என்ன ஆயிருக்குது? தப்பாகவும் ஆயிருக்குது, சரியாகுது. சீர்தூக்கி பார்க்கணும். குணம் நாடி குற்றமும் நாடி மிகை நாடி மிக்க கொள்ளல். குணம் நாடி குற்றமும் நாடி மிகை நாடி எது மிகையாக இருக்குதோ, எது நன்மை தருதோ அதை எடுத்துக்கணும். எது கெட்டது செய்தோ இது விட்டுருங்க. நான் பேசுகிறேன்னா உங்களுக்கு புரியலன்னா அந்த வார்த்தையெல்லாம் விட்டுருங்க. நான் கட்டாயமாக நீங்கள் வந்த உடனே என்னை தேவையா பையனை கூப்பிடுங்க. நான் சொன்னால் தான் நீங்கள் கூப்பிட்டுருவீங்களா என்ன? வணக்கம் குருவே இருக்குது, வணக்கம் தேவையா பையா எப்படி இல்லை கேட்பீங்களா? கேட்பீங்க? சொல்கிறேன், எல்லோரும் என்னை வந்து தேவையா பையன் கூப்பிடுங்க சொல்லுவீங்களா? ஏன் சொல்ல மாட்டீங்க? ஆனால் அன்பு மிகுந்த குருவே, அன்பு மிகுந்த ஓசோ, அன்பு மிகுந்த அந்த கர்மமே, இல்லை அன்பு மிகுந்த இந்த எருமையே அப்படிலாம் நீங்கள் கூப்பிடுறீங்க. அன்பு மிகுந்த அப்படின்னா என்ன பண்ணுறீங்க? கூப்பிடுறீங்க. தேவையா பையன் கூப்பிடுனா அப்போ நீங்கள் என்ன ஆகிட்டுக்கிறீங்க? டிக்கு கற்றுக்குனீங்க. நான் என்ன கற்றுக் கொடுக்க முடியும்? நான் என்ன கற்றுக் கொடுக்க முடியுமா? அப்போ கற்றுக்கணுன்னா என்ன இருக்கணும்? உங்ககிட்ட ஃப்ரீயாக இருக்கணும். நான் சத்தியமாக என்னை பார்த்து தேவையா பையன் கூப்பிடுங்கன்னு நான் சொல்லலை, உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். சொன்னாலும் உங்களால் என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாத அளவுக்கு நீங்கள் ஆகிட்டீங்க. ஏன்? அந்த அளவுக்கு நீங்கள் தெளிவாக கற்றுனுக்கிறீங்க. அதெல்லாம் நல்ல வார்த்தை இல்லை. நிச்சயமாக உங்கள் அம்மா தேவையாவில் தான் இருக்க முடியும். நீங்கள் எவ்வளோ கடவுளே பெற்றுக்கிறாங்கன்னா அவங்க யாரை தான் இருக்க முடியும்? தேவிக்கு தான். யாரை பெற்று போட்டா? கிருஷ்ணனை பெற்று போட்டா. சரி தப்புகளெல்லாம் நீ என்ன பண்ணி வச்சுக்கிற? முடிவு பண்ணி வச்சுக்கிற வார்த்தைகளில் அல்லது வாழ்க்கையில் இல்லை பார்க்குறவங்க கோணங்கள் எல்லாம். அப்போ என்ன பண்ணிச்சு நீங்கள் கற்றுக்கிறது? என்னவா மாறிச்சு? கசடாக மாறிச்சு, அழுக்காக மாறிச்சு. நீ ஒரு கண்ணாடி மாட்டின படித்தவன் என்ன ஆகிட்டான்? ஒரு கலர் கண்ணாடி மாட்டினவன் ஆகிட்டான். அப்படி தான் பார்ப்பான். யார் என்ன பார்த்தேன்னா தோலில் தட்டி ஊற்றி எப்படி சார் இருக்கிறீங்க, என்ன தடவி பார்த்து வேறு என்ன தேடுறாரு, இவ்வளோ நூலுக்கு தான்ட்டு. என்ன கற்றுக்கினாரு அவரு? ஆமாம், என்ன நிறைய கட்டுன்னு இருந்துக்கிறாரு, தாயத்து தானே அப்படின்னு பார்ப்பார், தடவி பார்த்து. கரெக்ட் தானே? ஏன் சில பேர் பேசும்போது வார்த்தைகளை கவனிக்கிறாங்க, அவர் எந்த மாதிரி பேசுகிறாருன்னு பார்த்து. அவர் இந்த ஜாதியாக தான் இருக்க முடியும். ஏன்னா இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யார் தான் பேசுவாங்க?
அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. பருப்புன்னு சொல்லுவாங்க, பப்பு கம்புன்னு சொல்லுவாங்க, சாம்பாரில் சொல்லணும். பருப்புன்னு பேசினா யார்? இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் கண்டுபிடிக்கிறவங்களாங்கிறாங்க. நீங்கள் பேசுகிற வார்த்தைங்க, உங்கள் ஸ்லாங்கு, நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்ட்டு. ஆனால் நம்ம எல்லாருமே ஒரு இடத்துல தான் வந்தோம், ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம் எல்லாருமே. ஆனால் எல்லாருக்குமே அது புரியாது. ஏன் விளங்கிக்கல? நாம் படித்தோம், மனப்பாடம் பண்ணினோம், அதுவாக மாறிட்டோம். எதுவா? என்னெல்லாம் மனப்பாடம் பண்ணினோமோ அதுவாக மாறிட்டோம். இப்போ அதுவாக நம்ம, அதுவாக கல்வி. நான் அடைய வேண்டிய செல்வம் கல்வி. அது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, பணத்தை எடுத்து போய் கொடுத்துட்டு நான் டிகிரி வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ கற்றோர், நீ கற்றோரான்னு கேட்டால் என்ன சொல்லுவார் பதிலே? டிகிரி வாங்கினவருன்னா டிகிரியெல்லாம் போட்டிருப்பார் பின்னாடி. பேர் விட பேர் சின்னதாக இருக்குதுன்னா அவர் வாங்கின டிகிரி பார்த்தா விசிட்டிங் கார்டு பத்தாது. கரெக்டாக அப்படியே மச்சு ஃபோல்டு பண்ணவலாங்கிறான். அப்படியே படித்து பார்த்தா அவர் என்ன படித்தாருன்னு முடிவுக்கு வர முடியாது. இது எங்கே சார்? ஃப்ரான்ஸில் போய் படித்தேன், இது எங்கே படித்தேன், லண்டனில் படித்தேன், இது எங்கே? ஏன் இதெல்லாம் 6 மாதம் கோர்ஸு. இன்னொருத்த சொல்லிட்டான், ஒன்றுமே வேணாம் சார், நீங்கள் அக்குயிலராக இல்லை, ஒரு 20,000 ரூபாய் கொடுங்க, சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துட்றேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது. எதுக்கு தெரியணும்? நீங்கள் தான் ரொம்ப என்ன எவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் சும்மா பார்த்தவே நோய் நல்லாயிடும். சர்டிஃபிகேட் தானே நான் வாங்கி தரேன். ஆச்சு. யூனிவர்சிட்டியில் ட்ரீம்டு யூனிவர்சிட்டின்லாம் பட்டயம் கிடையாது. படிப்பு கல்வி என்பது என்ன கிடையாது? நீங்கள் ஒரு ஏதோ ஒன்று வச்சு திரியிறது கிடையாது. நான் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணுறது கிடையாது, வச்சு திரியிறது இல்லை. பண்பட்டுருக்குறீங்க. எப்படி நீங்கள் கெட்டவராகவோ அல்லது நல்லவராகவோ முடிவுக்கு வந்து இது கெட்டது நல்லதுன்னு நீங்கள் என்ன ஆகிறீங்க? பண்பட்டுக்கிறீங்க. இந்த மாதிரி வார்த்தை நம்ம வந்து சொன்னால் நல்லா இருக்காது, வலிக்கும். அசிங்கமான வார்த்தை சொன்னால் அவருக்கு வலிக்கும். அந்த என்ன பண்ண முடியாது, அந்த வார்த்தையை நம்ம அவருக்கு சொல்லுது. அவர் ஒன்றா பேசலாம் ஜாலியாக ஜோலியாக, நம்ம என்ன பண்ண முடியாது. அவரை பண்பட்டுக்கிறீங்களா இல்லையா? பண்பட்டுக்கிறீங்களா இல்லை அசிங்கமாகிக்கிறீங்களா? ரெண்டும் தான் நடந்துருக்குது உங்ககிட்ட. நான் என்ன சொல்கிறேன், நான் பேசுறதெல்லாம் கேட்டு எது சரி அதை வச்சுங்க, எது தப்புன்னா பண்ணுங்க. நம்ம ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தோம், கர்நாட்டோ பேப்பரில் சாப்பிட்டு அந்த ஐஸ்கிரீம் பேப்பர் என்ன பண்ணிடணும் போட்டணும். ஐஸ் இருக்கும்போது அந்த பேப்பர் எப்படி வைக்கணும்? ஃப்ரிட்ஜில் எது போய் பேப்பர் வச்சிங்களா, ஐஸ் வச்சிங்களா? பேப்பரோடு தான் ஐஸ் வச்சிங்க. பேப்பர் இல்லைன்னா ஐஸ் இருக்குமா? ஐஸ் இருக்காது. ஐஸை சாப்பிட்டு என்ன பண்ணிடணும்? பேப்பரை போட்டணும். அது மாதிரி உண்மை புரிஞ்சிக்கும் போது நீங்கள் தான் என்ன தேவையில்லாதது. ஆனால் படிக்கும் போது, படிக்க சொல்லி தரும்போது என்ன தான் சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நான் சொல்கிறேன், அது வரைக்கும் கம்முன்னு பொறுமையாக கேளு. ஏன் நீ மண் கேட்டுனே எனக்கு கேள்வி கேட்டேன்னா என்ன புரிஞ்சுக்க முடியுமா? முதல்ல நான் சொல்ல வேண்டியதெல்லாம் பண்ணிடுறேன், சொல்லிடுறேன், தப்பு கிடையாது. ஆனால் வாய்ப்பே தரல கட்சி வரைக்கும்னா தப்பு. கேள்வி கேட்கறதுக்கே வாய்ப்பே தரலன்னா அப்போ கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பை தரணுமா இல்லையா? எவ்வளோ நாள் பொறுத்து நீ பழகிடுற? கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே அவமா கேள்வி கேட்கறதையே மறந்துடுற. உன்னால் அந்த முன்னாடி தான் கேள்வி எழுப்ப முடியும், அடுத்த முன்னாடி உன்னால் கேள்வி எழுப்ப முடியாது. அதுதான் விசேஷம் நம்மக்கிட்ட. ஏன்னா நம்ம எப்படி இருக்கிறோம்னா மந்த புத்தியோடு தான் இருக்கிறோம். நம்ம கல்வியாளர்கள் இல்லை, நம்ம படிக்கலை. ஏன்னா படிப்புனா என்னன்னு நமக்கு தெரியாது. அதனால் என்ன பண்ணுறது இல்லை, நம்ம கேள்வி எழுப்புவோம், தள்ளி போட்டால் என்ன பண்ணுறோம், அதை மறந்துடுவோம். அப்படி ஒரு கேள்வியே இல்லாமல் மாதிரி ஆகிடும். ஆனால் உண்மை அப்படி கிடையாது. அந்த இடம் பிளாங்க் தான், எழுதி வைக்கணும். இல்லைன்னா ஊரில் அதிகமாகிடுச்சு, ஆர்வம் அதிகமாகிடுச்சு, அந்த கேள்வி விட்டுனா வெளியே வர முடியாது. மற்றதெல்லாம் கூட கவனிக்காமல் போயிடுவேன். கேட்டுனே வந்துட்டு கடைசியாக நமக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சோமே, என்ன அது எந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சிடுச்சேன்னா ஆகிடும். ஏன்னா அவர் பேசுகிறவர் உங்களுக்கு புரிய வைக்க பேசலை, அவர் பேசுகிறாரு, நீங்கள் கேட்டுக்கிறீங்க. அவருக்கு புரிஞ்சது அவர் பேசுகிறாரு, நீங்கள் எதுலாம் போகணுமோ அது மட்டும் கேட்டு மீதியெல்லாம் விட்டு கம்முன்னு பார்த்துருந்தாங்க. நீங்கள் அப்பப்போ வெளியே வெளியும் போயிடும், அப்படியே வந்து திரும்ப வந்துன்னு அப்படி தான் பேசியிருந்துக்கிறாரு அவரும். நீங்களும் எப்படி தான் கேட்டிருந்தீங்க? அப்படி தான் கேட்டிருந்தீங்க. ஏதோ சிலது உள்ளே போச்சு, சிலது தெளிவான ஒரு முடிவுக்கு வரல. கல்வின்னா என்ன அப்படின்னு யாரும் என்ன பண்ணல, இன்னும் வரையறுத்து சொல்லலை. இப்போ நம்ம வரையறுத்துட்டு போயிருக்கோம்னா பின்னாடி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. டோன்ட் வரி. ஆமாம், அதனால நமக்கு ஒன்றும் கவலை இல்லை. என்ன சொல்கிறது, நாம் மலம் கழிச்சாலும் கூட அது உரமாக மாறிடும். கழிக்கிறது மலமாக இருந்தாலும் கூட அது என்ன தான், நான் மலம் கழிக்கும் போதெல்லாம் வித்தான் இறைவா, இந்த மண் வளப்படுத்த போகிறேன் சொல்ல தானே, சொல்லுங்கள். இதெல்லாம் ஐடியா. இந்த மண்ணை வளப்படுத்த போகிறேன். வீணாக போகிற மூத்தத்தை எடுத்து போய் செடிக்கு மேலே படாமல் கொஞ்சம் சூடு, ஏன்னா சூடு அதில் படக்கூடாதுன்றதால கொஞ்சம் பக்கத்தில் யூரியாலாம் போச்சுன்னா செடி நல்லாயிருக்கும். சத்சங்கம் பட்டாயால தான். ஆமாம், மூத்திரம் பேர்த்தி எப்படி ஒரு யோகிக்கு கற்றுந்தோம் நம்ம.
கூப்பிட்டு வச்சு மூத்திரம் பேத்து எப்படி அதனால நல்லா இருந்துச்சு. சாதாரணமான ஒரு மூத்திரத்தை பேத்து ஒரு நைட்டு 1 மணிக்கு நீங்கள் பட்டாயிலுக்கு போய் வேறு எதனா பண்ண நீங்கள் நினச்சிருந்தா அது உங்கள் தப்பு. நாங்கள் மூத்திரம் பேத்து எப்படின்னு கற்றுன்னு வந்தோம். அப்போ கற்றுக் கொடுக்குறவரும் கற்றுக்கிறவருமா குருவும் சீடனும் இருந்தாங்க. குரு சீடன் எப்படி இருந்தாங்க? கற்றுக் கொடுப்பவரும் கற்று கொள்பவருக்கும் பேர் தான் குரு சீடன். அப்போ கற்று தராருன்னு சொன்னால் அவர் என்ன ஆகணும்? கற்றவராக இருக்கணும். அவர் யாராக இருக்கணும்? கற்றவராக இருக்கணும். கசடு அற்றவராக இருக்கணும். அவர் எப்படி இருக்கணும்? கற்றவராக இருக்கணும். வார்த்தைக்கு மேலே அவர் பேசணும். அவரை பார்த்தா நான் எல்லாம் புரிஞ்சுக்கணும். நான் பார்த்தா இந்த மனிதனுக்கு இப்போ தண்ணி தாகம் எடுக்குது, அது தண்ணிக்காக தான் நம்மளை பார்க்குறாருன்னு அந்த சீடனுக்கு புரியும். தண்ணியை தான் தருவான். குரு கேட்க மாட்டார், பார்ப்பார். எப்படி இவனுக்கு புரியுதுன்னா அந்த குருவை படிக்கிறான். அவன் அந்த யாரை படிக்கிறான்? அவனுக்கு படிப்பு சிலபஸே குரு தான். அவன் புக்கு கிடையாது, சிலபஸ்லாம் கிடையாது, பாடம் இன்னைக்கு 1 பாடம் 2 கிடையாது. அவர் கூட போய் இருந்து ஒரு 10 வருஷம் 12 வருஷம் அவரை கூட இருந்து என்ன பண்ணுவார்னா அவரையே படிச்சுட்டு வரணும். யாரையே? குருவே. ஏன்னா அவர் கற்றவர். நீ படிச்ச நீ என்ன ஆயிடுவே? அவ்வளவுதான். குரு ஆயிடுவே இல்லை, கற்றவராகி நீ போய் வாழ்வே. இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டேன்னா போய் நம்ம குரு ஆயிடணும். நான் எப்போ குரு ஆவேன்? என்ன கதை பார்த்தியா? ஆனால் இதில் தெளிவாகிற வாத்தியாரா போய் வாத்தியார்கிட்ட பாடம் கற்று வந்து நீ வாத்தியார் ஆகணும்னு ஆசைப்பட்டதே இல்லை. ஏன்? வாத்தியார் தொழிலை விட நீ அதிகம் சம்பாதிக்க முடியும். ஆனால் குருவாக ஆசைப்படுற. ஏன்னா குரு நிறைய சம்பாதிக்கிறது, துட்டு நிறைய இல்லை. என்ன உட்கார்ந்து 4 பேரை சம்பாதிக்கிற அளவுக்கு திறமை வந்துச்சுன்னா போதும், என்ன செஞ்சிடலாம், என்ன வேணா வாங்கின்னு போயிடலாம். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போது குருவை படிக்க போன ஒரு மனிதன் குருவாக கூட மாறப்போல என்னத்துக்கு போனால் கற்றுக்கொள்ள வந்தான். கசடற்று இந்த மனிதன் பார்வை எப்படி இருக்குது? கசடற்ற இந்த மனிதன் எப்படி சாப்பிட்றான்? கசடற்ற மனிதனின் தூக்கம் எப்படி இருக்குது? கசடற்ற மனிதனின் வாழ்க்கை எப்படி இருக்குது? அவன் எப்படி பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட எப்படி இருக்கிறான்? ஏன்னா குரு அப்படி தான் வாழ்ந்துருந்தார். குரு அப்படி தான் வாழ்ந்துருந்தார். அங்கே போய் பொண்டாட்டி பூ கட்டி ஊற்றவங்களாங்கிறான். யாரோட பொண்டாட்டிக்கு? குரு பொண்டாட்டிக்கு. குரு பொண்டாட்டி வச்சினவனேங்கிறான். அப்படி தான் போந்துட்டார் புதன். சந்திரன் குருவோட பொண்டாட்டி தாராவண்ட போய் பிறந்தது தான் என்னவா? புதன். இதெல்லாம் என்னத்துக்கு சொல்ல வராங்க? ஏதோ ஒரு கதை. நீ பண்ணு சார் அவங்கெல்லாம் அப்படி சார் தாரா அவ்வளோ அழகாக இருந்திருப்பாங்களா? அப்போ நானும் குருக்கிட்ட போய் கற்றுக்க போட்டுமா? என்ன பண்ண முடியும் நம்ம? நோக்கம் என்ன ஆயிடுச்சு? படிக்க போனா வேற என்னவா பண்ணுற? அதுவும் பிரச்சனை. அப்போ கல்வின்னா எப்படி நான் முடிவுக்கு வரது? என்ன சார் கல்வி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ கற்றுட்ட அப்படின்னு சொன்னால் அது யாராலும் திருட முடியாது. உங்கள்கிட்ட என்ன பண்ண முடியாது? யாராலையும் திருட முடியாது. நீ படிச்சுட்ட, தெரிஞ்சுக்கின, எனக்கு ஏ தெரியும் பி தெரியும் திருட முடியாதுன்ற மாதிரி தான் இருக்குது. அது வெறும் தெரியும், அதை திருட முடியாதுன்றது உண்மை தான். ஏன்னா உன் அன்பை உங்ககிட்ட திருட முடியாது, உன் கோபத்தை உங்ககிட்ட திருட முடியாது, உன்னுடைய அறியாமையை கூட உனக்கு திருட முடியாது. ஏன்னா நீ முட்டாள் தான். அதை பிடிங்கினாலும் கொடுக்க மாட்டாயா? ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருப்பேன். சார் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, 3 துண்டு போட்டுப்பேன். என்ன சொல்கிறது? நாங்கள் எப்போ பார்த்தாலும் என்ன பேசின்னு இருப்போம்? அதை வெட்டாத, இதை வெட்டாத, அதை சாப்பிடாத, எது சாப்பிடாது, அதில் இருக்குது, இதில் இருக்குதுன்னு சொல்லின்னு இருப்போம். ஏன்? நாங்கள் மனப்பாடம் பண்ணிட்டோம். கரெக்ட் தானே? நாங்கள் என்ன தான் பண்ணிருப்போம்? கொலை புள்ளியெல்லாம் இன்னொன்று அவர் சொல்லிட்டாரு, இவர் சொல்லிட்டாரு. வாழ்க்கை யார் சொல்லிட்டாரோ இல்லை, நீ என்ன நினைக்கிற இந்த வாழ்க்கையை பற்றி அப்படின்னு யார் எடுத்துக்கல? யார் எடுத்துக்கணும்? கற்றவன் அப்படி இன்னொருத்தர் கொடுக்கறது இல்லை. நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு குருக்கிட்ட போயோ அல்லது ஒரு நல்ல கற்றவர் வாழ்க்கையை யாருக்கு என்ன பண்ணுறது இல்லை, காம்ப்ரமைஸ், கிவ் அப், நெவர் எவர் கிவ் அப். ஏன் காம்ப்ரமைஸ்லாம் ஆக முடியாது? எதுக்கு? நான் மட்டும்தான் சாவேன், கூட என்ன சாவாங்க? அன்பான மனைவி, பாசமான புள்ள, இல்லை உயிர் தோழன், அம்மா, அப்பா. ஏன்னா நிறைய பேர் புள்ளையை சாவிச்சிட்டு அம்மா இருக்கிறாங்க. புள்ள செத்த பேர் கூட அப்பா இன்னும் சாவாமல் இருக்கிறாரு. இல்லை இருக்கிறாங்க. கண்முன்னே தன் குழந்தைங்க, பெற்ற குழந்தைங்க சாகிறத பார்க்குற அப்பன் இருக்கிறான் அந்த பூமியில். நீ மட்டும்தான்
செத்துருவேன். அப்போ எப்படி நான் வாழ்கிறது? என்னையா இது கல்வி? இந்த செல்வம் எங்கே இருக்குது? யாருக்கிட்ட இருக்குது? அப்படின்னா குருக்கிட்ட செல்வம் இருக்குது. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, அவர் ஒரு வள்ளல்ன்றாங்க. குரு ஏன் வள்ளல்ன்றாங்க? என்ன செல்வங்குது அவர்கிட்ட? கல்வி. கல்வின்ற ஒரு செல்வம் அவர்கிட்ட இருக்குது. அவர்கிட்ட போனால் என்ன பண்ணுவார்? அவரு நீயும் கொடுப்ப செல்வத்தை. அது என்னவா இருக்கும்? பொருளாதாரம் சார்ந்த பணமாக இருக்கும், அல்லது உன்னுடைய விலைமதிப்பற்ற மனதெல்லாம் விட்டுருங்க, விலைமதிப்பற்ற உன்னுடைய கண்ணியம். நீ அவர் காலில் வந்து நான் உனக்கு சரணாகதியா, நீ அதனால் எனக்கு சொல்லி கொடுத்தியானா என்னை மாற்றியா சனினே, எனக்கு எது வந்தாலும் யாராவது நீ தான் இந்தா தலையை போட்டேன் எங்க காலில் வெட்டுறதும் வார்த்ததும் உன் கையில், சார் ப்ளீஸ் நீ இந்த மாதிரி வேலையை முட்டாள்கிட்ட போய் ஊந்தன்னு வச்சுக்க வெட்டுருவாயா. நீங்கள் காலில் விழும்போதெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்கேன்னா அந்த மனிதர்கள் இப்படி பொறுப்பு எனக்கு காலில் வந்தா, நீ காலில் என் காலில் வந்தால் பொறுப்பு யாருது? ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த? ஏன் என்ன பண்ணிட்ட? கொடுத்துட்ட. இதில் திமிரு வரக்கூடாது. 10 வச்சுக்க, நான் பை வச்சுக்கிறேன், என்னோட 10 பை வச்சுக்கிறேன், இன்னொரு பை வச்சுங்க சார்னு வாங்குறேன்னாக்கா திமிரா வரும். அண்ணா சார் என்ன கடவுள்கிட்ட சொல்ல வேண்டியது தான், ஏற்கனவே 10 இதுக்கு மேலே தான் பண்ண முடியும்ல. ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த செல்வத்தை குரு எல்லாருக்கும் வழங்க முடியும். குருவுக்கு என்ன பண்ண முடியும்? அதுவும் இந்த உலகத்தில் இப்போது ரொம்ப ஈஸி. என்னுடைய ஒவ்வொரு வீடியோ உனக்கு கல்வி செல்வத்தை வழங்கும். என்னுடைய ஒவ்வொரு வீடியோ உனக்கு ஒரு கல்வி செல்வத்தை வழங்கும். ரொம்ப கவனமாக பார்க்கணும். நான் அசிங்கமாக பார்க்குறதே நீ பார்க்காம இருக்கிறதுக்கு தான். முட்டாளுங்க அதை பார்க்கக்கூடாதுன்றதுக்கு தான். ஜாதி வெறியன், மத வெறியன், முட்டா பையன் இவனா என்ன பண்ணக்கூடாது, அதை பார்க்கக்கூடாது. அதுதான் நான் அப்படி பேசி வச்சுக்கிறேன். ஜாதி வெறியினால் பார்க்க முடியாது, மத வெறியினால் அதை பார்க்க முடியவே முடியாது. நான் ஒரு பண்பாளன் ஒழுக்க சீலன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிற ஒரு முட்டா பையனால் என்ன பண்ண முடியாது, அதை பார்க்க முடியாது. அவர்களுக்கு தான் அதை செஞ்சு வச்சுக்கிறேன். எவன் ஒருவன் எளிமையான மனிதனோ உண்மை தேடுறானோ அவனால் பார்க்காம இருக்க முடியாது. எவன் ஒரு மனிதன் உள்ளத்தில் ரொம்ப எளிமையாக இருக்கணும். நீங்கள் பணம் காசு நகை எல்லாம் மேலே மாட்டீங்க, ஆனால் உங்கள் உள்ளம் எப்படி இருக்கணும்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ரசனையிலேயே, எனக்கு தெரியாது நான் தான் ரசிக்க முடியும். அவளா எனக்கு தெரியுன்ட்டேன்னா அவள் தான். ஆனால் இன்னைக்கு வேற போட்டுன்னு வந்துக்கிறா. நீ எப்போ பார்த்தாலும் புடவை சுற்றின பொண்ணுலேயே பார்த்துருந்த, ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணு வந்துக்கிறா? அவா 2 பீஸ் போட்டுன்னு வந்துக்கிறா. திரும்பி இருந்தீங்கன்னா நீ எங்கேயோ போனேன், கருமம் தெரியும்னு விட்டா. அவளா எனக்கு தெரியும், என் பொண்டாட்டி தானே, உன் பொண்டாட்டி தான், என் மேக்கப் பண்ணி அமைச்சிக்கிறேன் நான் தான், தமிழ் செல்வி சொல்கிறாங்க. திரும்பி பார்த்தா தான் தெரியும், ஒரு 25 வயசு கொஞ்சம் மாதிரி இருக்குது, பார்த்த ஞாபகம் இல்லையோ. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? ஏன் வாழ்க்கை முடிவுக்கு வர்றது இல்லை, வினாடிக்கு வினாடினா இது ஒவ்வொரு விஷயமா மாறினுக்குது. நீ பாட்டு 6 மணிக்கு வந்தால் நீட்டாக உள்ளே போந்து சச்சங்கனத்தெலாம் நினைக்க முடியாது. 2 ஏசி ரிப்பேர் ஆகி உட்காந்து உள்ளே போக முடியாது. வெளியே போ நில்லு, என்ன ஆனால் இது நம்ம கரெக்டாக வந்தோம், அங்கே கரெக்டாக இருக்காது. அதனால் என்ன செய்ய முடியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்சது தான். கல்வி ஒரு செல்வம். அது என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால், நீ வாங்கி உனக்குள்ளே வச்சுக்க முடியும். எது கல்வி? அது எப்படி இருக்கும் அப்படின்னா, கல்வி அப்படின்னா புத்தகம் கிடையாது. முதல்ல புரிஞ்சு வச்சுக்கணும். புக்கு, நோட்டு, பேனா, பேப்பர், ஸ்கூலில் இருக்கும்ல அந்த அக்சசரிஸு, அதெல்லாம் கல்வி கிடையவே கிடையாது. கல்வினா நீ படிக்க வேண்டியது உன் உடம்பு தான். கல்வினா என்ன? அது உன் உடம்பு தான். ஏன்னா உன் உடம்புக்கு பேர் மெய். உன் உடம்புக்கு பேர் என்ன? மெய். அப்போ நீ கல்வி அறிவு மெய்யறிவுக்கு பேர் தான் கல்வி. ஒரு மனிதன் மெய்யறிவு பெறான்ல, அதுக்கு பேர் தான் கல்வி. கல்வினா மெய்யில் பெறற அறிவு. எந்த மெய்யில்? என் உடம்புல நான் பெறுகின்ற அறிவுக்கு பேர் கல்வி. இப்போ கல்வினா புக்கு கிடையாது. கல்வினா டெஃபினேஷன் தராங்க ரஷ்யன்ஸ் எல்லாம். என்ன தெரியுமா தரானுங்க? சூழ்நிலைக்கு பொருத்தமுறுதல். சூழ்நிலைக்கு பொருத்தமுறுதல். தண்ணில் போனால் நீந்த தெரியணும், நெருப்புக்கிட்ட போனால் தொடாமல் தூரம் இருந்தது தெரியணும், முட்டாள்கிட்ட போனால் கத்தி எடுத்து ஒருத்தர் வீசுறாருன்னா விலக தெரியணும். அது மாதிரி நீங்கள் எங்கெங்கே போகிறீங்களோ அந்த இடத்துல அந்த சூழ்நிலையை உங்களுக்கு சமாளிக்க தெரிஞ்சால் நீங்கள் படித்தவர்னு சொல்கிறான் அவன். ஓரளவுக்கு உண்மை அது, ஓரளவுக்கு உண்மை. சமாளிக்க தெரியணுமா, சமாளிக்க தெரிய வைக்கப்படணுமா? தெரியணுமா, தெரிய வைக்கப்படணுமா? என் பின்னாடி ஒரு புலி இருக்குது, பாய வருது அப்படின்னு எனக்கு தெரிவிக்கப்படணுமா, இல்லை நான் கற்றுக்கணுமா? பின்னாடி வர புலியை நான் எப்படி கற்றுக்க முடியும்? காட்டுக்கு நான் போயின்னுக்கிறேன், பின்னாடி வர புலியை நான் கற்றுக்க முடியுமா?
ஆனால் என் உள்ளூர் சொல்லுது பின்னாடி சர்க்குன்னு சத்தம் கேட்குது, புலியோட சத்தம் பதுங்குது, என்னை பார்த்தோன்னே இதுவாகுது, நான் என்னுடைய வேகத்தை அது வந்து கெஸ் பண்ணுது. இப்போ இன்னும் ஒரு நேரத்தில் அது பாய போகுது. இப்படி பார்த்துன்னு பேசிக்கிறேன். யார் சொல்லி கொடுத்தா? எது அப்படி நடந்தது? நான் உனக்கு கூட பேசி திடீர்னு டமால்னு கொஞ்சம் தான் டக்குன்னு அது பாஞ்சு போய் வேறு இடத்துல போய் வந்துச்சு சிரினேன். எப்படி சாத்தியமாச்சு? நான் ஒரு பரிசலில் போயினுக்கிறேன், அந்த ஆள் கேள்வி கேட்டுனுக்கிறாரு, உனக்கு வேதம் தெரியுமா மயிர் தெரியுமான்னு. கட்சியில் ஒரு சூழல் வந்துச்சு, உள்ளே போயிடுச்சு. சார் உனக்கு நீந்த தெரியுமா? சாரி நான் கரைக்கு வந்துட்டேன். இப்போ யார் பச்சவங்க? யாரையா பச்சவங்க? அப்போ சூழ்நிலைக்கு பொருத்தமுறுதல்ன்றது அந்த ரஷ்யன் சொன்ன தியரி ஒழுங்கு ஒத்து வருது. ஆனால் அந்த சூழ்நிலைக்கு பொருத்தமுறை செஞ்சது எது? எப்படி என்னால் முடிஞ்சது? அது எப்படி எனக்கு சாத்தியமாச்சு? அப்போ சூழ்நிலைகள்லாம் எனக்கு ஏதோ சாத்தியமாக ஆகுது, ஏதோ உனக்கு படிப்பினையை தருது. படிப்பினை அது பேர், அது தரது பேர் என்ன? படிப்பினை, அனுபவ பாடம். படிப்பினையை தருது. அந்த படிப்பினையை நான் புத்தகமாக ஆக்கி புக்கில் படித்து படிப்பினை எடுத்து வந்துக்கலாம், படிப்பினை எடுத்து வந்துடலாம். ஆனால் கல்வியை தர முடியாது. நல்லா இன்னொரு வாட்டி சொல்கிறேன், நீங்கள் புத்தகங்களில் நோட்டில் பேனாவிலலாம் படிப்பினையை, ஒருத்தருடைய அனுபவத்தை, அங்கே இடத்துல அவர் அப்படி போனார், அதனால் அவர் மாட்டின்னு மூச்சார், மேலே ஏறினார், கையை தூக்குனார், ஒயரில் கையை பட்டுச்சு, நெகட்டிவ் பாசிட்டிவ் ஷார்ட் ஆகி செத்துட்டார். இதெல்லாம் படிப்பினை. நீ போய் ஏறி தொட்டு அனுபவிச்சிக்க முடியாது. ஆனால் புக்கில் பச்சு என்ன பண்ணிக்கலாம்? நீ அதை தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் படிப்பினை. கற்றவனுக்கு படிப்பினை தேவையே இல்லை. மேலே ஏன் ஏறினா கையை ஏன் தூக்கணும்? உள்ளூரில் சொல்லும் மேலெல்லாம் என்னது கம்ஃபர்டபுளான இடமே இல்லை, அங்கே ஏன் நான் ஏறினா? சீட்டு போட்டுது ட்ரெயினில் உள்ளே தானே உட்காந்துருந்தேன், நான் ஏன் மேலே ஏறினா? இல்லைன்னா அடுத்த ட்ரெயினில் போகிறேன், இல்லை பஸ்ஸில் போகிறேன். இல்லை இப்போ நான் படிச்சுக்கணுமா? படிக்க தேவையில்லையா? மேலே ஏறாதவங்களாம் படிக்காதவங்களாம் செத்து, படிச்சுட்டு ஒரு மனுஷன் கூட செத்து போகிறது வாய்ப்பு இருக்குது மேலே. இது மாதிரிலாம் என்னுடைய படிச்சுட்டு வீடியோலாம் பார்த்துட்டு மேலே ஏறி திரும்ப போய் செத்துவலாங்கிறான். அப்போ அவர் படித்தோன்னா இல்லை, பயன் இல்லை. அப்போ படித்ததினால் அறிவு பெற்றோர், படிக்காத மேதைகளும் உண்டு தானே. அப்போ படிப்பினை வேறு. நீங்கள் பள்ளிக்கூடம் போகிறது, இந்த நீங்கள் அதை எதை கற்றுக்கிறது, இல்லை கம்ப்யூட்டரோ இல்லை இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் ஃபீல்டோ இல்லை சிவிலோ ஏதோ ஒன்று படிக்கிறது, இதெல்லாம் வெறும் படிப்பினை, அது கல்வி ஆகாது. நீங்கள் என்ன ஆகலை? கற்றோராக மாறவே இல்லை. அக்கறையும் இல்லை கல்வி மேலே. யாருக்கும் என்ன அக்கறை இல்லை? கல்வி மேலே யாருக்கும் அக்கறை இல்லை. கல்வி செல்வம் எல்லாருக்கும் இருக்கணும்னு அக்கறை இல்லை. கல்வி செல்வம் எல்லாருக்கும் இருந்ததுன்னு சொன்னால் இந்த உலகம் சமமாயிடும். உலகம் எப்படி ஆகிடும்? எல்லோரும் எப்படி ஆகிடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ அண்ணா உன்னை பார்த்து உன்னை ஜாதியில் மட்டமாக சொன்னால் எப்படியெல்லாம் சிரிக்க முடியுமோ அப்படிலாம் சிரிப்பேன். சிரிச்சுட்டு நினச்சிப்பேன், அதை சொன்னால் சொல்லிங்க, டென்ஷனே ஆக மாட்டேன், சட்டமே தேவைப்படாது. ஆனால் என்ன ஆச்சுன்னா, சட்டம் போட்டு திருடி கூட்டமாக சில மனிதர்கள் என்ன பண்ணி வச்சுக்கிறோம், நம்ம அடிமை ஆக்கணும், விற்றான், கூப்பிட்டு வந்து இவங்கெல்லாம் அடிமைகள் அப்படின்னு விற்றாங்க. அப்படி தான் சிவிலைசேஷன் வளர்ந்தது. மனித நாகரிகம் எப்படி இருந்தது? பண்படாமை முன்னாடி எப்படி இருந்தது? அப்படி தான் இருக்குது. இவங்கெல்லாம் யார்? ஒரு 100 அடிமை எனக்கு அனுப்பான்னு அனுப்பிச்சி விடுவாங்க. ஆண்டே 2 ஆண்டே பேசிப்பாங்க உங்ககிட்ட இருக்கிற. இன்றைக்கும் அதுதான் நடந்துருக்குது. இன்றைக்கும் வேறு ஃபார்மேட்டில், கட்சி ஃபார்மேட்டில் புரிஞ்சிச்சு அண்ணுக்கு. அது இன்றைக்கும் நடந்துருக்குது. நானே விரும்பி தான் என்னுக்கிறேன், அடிமை என்னுக்கிறேன். அவங்க மட்டுமே காரணம் கிடையாது. காரணம் என்னதான்? அவனுக்கு முழு சுதந்திரம் இங்கே கொடுத்தாலும் அடிமையால் என்ன பண்ண முடியல, வெளியே வர முடியல. அடிமைகளால் வெளியே வர முடியல. முழு சுதந்திரம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. கல்வி என்ன சொல்லி தருதுன்னா, நீ ஒரு சுதந்திரமானவன். கல்வி முதல்ல உனக்கு என்ன சொல்லித்தரும்? நீ ஒரு உனக்கு எல்லா விருப்பமும் இந்த உலகத்தில் இருக்குது. உனக்கு ஏற்படுற விருப்பங்கள் எல்லாமே நியாயமானது. ஒத்துக்க முடியுது அவனால்? மனசாட்சி தொட்டு சொல்லு, உனக்கு ஏற்படுற விருப்பமெல்லாம் நியாயமாக இருந்தது. அது எப்படி சார்? அது எப்படி? அவங்க ஆடுறாங்க, அவங்க பொண்டாட்டி டான்ஸ் ஆடுறாங்க, சும்மா ரசிச்சுட்டு மட்டும் வந்துடணும். அது போய் எப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் என்ன பண்ணுவேன், உள்ள நைட்டு வந்து கனவு நிற்பாங்க, தூங்குற மாதிரியே இருக்கும். அல்மா பேர் சொல்லுவேன், பிரியா பிரியா. யாருங்க அந்த பிரியா அப்படின்வா பொண்டாட்டி. குடும்பத்தில் குழப்பம் வர ஏற்படும். மோகன பிரியாவா சண்முக பிரியாவான்னு தெரியாது அவங்களுக்கு. நீ ஸ்ரீபிரியாவை நினச்சிருந்துருப்பேன். அவங்க மோகன பிரியாவா சண்முக பிரியாவான்னு குழம்பு. ஏன்னா அந்த குடும்பமே பிரியா குடும்பம், மச்சிஞ்சிங்கெல்லாம் சொல்கிறேன். இப்போ நம்ம தங்கச்சி நமக்கு எதிரியான்ற மாதிரி ஆகிட்டுருப்பா. சுகந்த பிரியாவுக்கு பிரச்சனை. புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? இது என்ன இல்லை,
கல்வியில் நமக்கு என்ன ஆகலை, தெளிவடையில். நம்ம கல்வினா என்ன நமக்கு சொல்ல கற்றுட்டா எல்லாரும் கற்றுக்கொண்டார் என்ன ஆகிடுவாங்க, சமமாகிடுவாங்க. யார் ஒருவனும் தான் பெரிய ஆளுன்னு சொல்லவே முடியாது. அடிமைகளே யாருமே இருக்க மாட்டான். அதனால் என்ன பண்ணல, வேதங்களை எல்லாரும் படிக்க விடல. வேதங்களை எல்லாரும் படித்தா ஈயத்தில் இது காய்ச்சி காதில் ஊற்றுட்டான். ஏன் அப்போ அந்த வேதங்களை பற்றி நீ என்ன ஆகிடுவேன், மெய்யுணர்வு பெற்றுவேன். மெய்யுணர்வு பெற்றேன்னா என்ன ஆகிடுவேன், நான் வந்துக்கிறேன், நான் போகிறேன், தச்சால் வாழ்வின் எல்லாம் 100 வருஷம்தான். கையில் என்ன கொண்டு வந்தோம் கொண்டு செல்ல. இது கல்வி, இது கல்வி. இவ்வளோதான். கல்வின்னா என்னன்னா, நான் எதையும் எடுத்துன்னு வரல, நான் எதையும் எடுத்து அப்புறமா நான் எதுக்கு வந்தேன், வந்துக்கிறேன்ல, எடுத்துன்னு போகிறது இல்லை, எடுத்துன்னு போகிறது இல்லை. ஆனால் ஏன் என்கிட்ட இதெல்லாம் இருக்குது, முன்னாடி பேசும்போது தான் சொல்லிட்டேன், கூப்பிட்டாருன்னா போய் அவனை மோதிரம் போட்டுக்கிறேன் சார்லாம் விட மாட்டார். மோதிரம்லாம் அங்கேயே அது உடம்புல தான் இருக்குது, அங்கே நீ மட்டும் வாங்கக்கூடாது, நீ மட்டும் தனியா இஸ்குன்னு கூப்பிட்டு தனியா ஒன்லி யூ சார் உடம்போட அதெல்லாம் வேணாம், நமக்கு என்ன குப்பை அதெல்லாம் அங்கே இருக்கட்டும். கரெக்ட் தானே? அப்போ மெய்யுணர்வுனா என்ன, கொண்டு வரல, கொண்டு போகல. இது புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இப்போ எல்லாம் ஒட்டு மொத்தமாக கல்வினா இவ்வளோ தான் நான் புரிஞ்சிச்சின்னு சொல்ல முடியுமா? இல்லைங்க. நான் எதுவும் எடுத்துன்னு வரல, ஆனால் நான் எதுவும் எடுத்துன்னு போகல. உண்மையிலேயே நான் எதுவுமே எடுத்துன்னு வரலையா? உடம்பு எடுத்துன்னு வந்துக்குது, உயிர் உடம்பு எடுத்ததோ உடம்பு உயிர் எடுத்ததோ. அப்போ நீ எதுவுமே எடுத்துன்னு வரல நான் சொன்னால் நீ ஒத்துக்க மாட்டேன், என்ன பண்ணுவேன்? என்னன்னா இருந்தாலும் எதுவுமே எடுத்துன்னு வரல, நான் எதுவுமே எடுத்துன்னு வராத நான் எங்கே இருக்கிறேன்ப்பா? உடம்பு நான் தான் எடுத்துன்னு, உடம்பு அப்போ நான் எடுத்துன்னு வரல, ஆனால் கொடுத்துக்கிறாங்க தானே. நான் எடுத்துன்னு வரல, ஆனால் என்ன பண்ணிடுறாங்க, கொடுத்துக்கிறாங்க. அப்போ எனக்கு கொடுத்துக்கிறாங்க எதை? அப்போ அதை நான் பராமரிக்கணும். உடம்பு என்ன பண்ணிக்கிறாங்க? அதனால தான் கல்வி அப்படின்னு சொன்ன உடனே கற்றவர் அப்படின்னு சொன்னால் சுத்தமாக இருப்பார். ஏன் அவர் சுத்தமாக இருப்பார்? ஒரு படித்த மனிதன் சுத்தமாக இருப்பாயா? இல்லை, கொடுக்கப்பட்டது உடம்பு பராமரிக்க வேண்டியது அவன் வேலை. அதெல்லாம் பண்ணுவான். ஃபஸ்ட்டே அவன் சுத்தம் பண்ணிப்பான் உடம்ப. அப்போ கற்றவன்னா யாரு? குளிச்சிருப்பான், உடம்ப சுத்தமாக குளிக்காமல் கூட இருக்கலாம். குளிச்சு போனால் டெய்லியும் 6 மணிக்கு கரெக்டாக இருந்து குளிச்சுடுவார் சார், அது கிடையாது. இது உடம்பை பராமரிக்கிறோன்னா அவன் இருப்பான், வச்சுப்பானா இல்லையா? உடம்பு அழகா நேர்த்தியாயா? அதானே விஷயம், அதானே வரோம். உனக்கு அப்படி சொல்லி கொடுத்தாங்களா பாரு? இல்லை, உன்னை குழந்தைலேருந்து பழக்கிறான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, உன்னை ஆடு மாடு வளர்க்குற மாதிரியே வளர்ப்பாங்க. காலையிலேருந்து போட்டு கட்டவரில் வச்சு அமுக்கி பஸ்ஸில் ஏற்றி விட்டாங்கன்னு வச்சுக்க, நீ போய் அங்கே போய் ஊந்துருவேன் கீழே. அங்கே டீச்சர் பார்த்து என்ன நான் சொல்ல முடியுமோ எல்லாம் சொல்லுவாள். மூளையெல்லாம் டயர்டாக ஏபி தட்டிக்கிட்டு ஏபி ஹோம்ஒர்க் எது அது எது இது எதுன்னு எல்லாம் கற்றுக்கிட்டோம். என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரைனிங் பண்ணுறாங்க உன்னை 8 மணி நேரம் வேலை செய்யறதுக்கு. உன்னை என்ன பண்ணுகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் நினச்சிக்கிறீங்க நம்மளாம் படிக்கிறோம் பெரிய ஆள் ஆகிறோன்னு நினச்சிக்கிறீங்க. ட்ரைனிங் கொடுத்துக்கிறாங்க உன்னை முட்டாள் ஆக்கிறதுக்கு. 8 மணி நேரம் கரெக்டாக வேலைக்கு போகணும். நீ ஆல்மோஸ்ட் சங்குதனோடனே ஓடிடுவேன். ஏன் உனக்கு குழந்தைந்தே எப்படி பழகினாங்க உன்னை கரெக்டாக? அட்டண்டன்ஸில் உனக்கு அட்டண்டன்ஸ்லாம் போட்டு பேட்ச் எல்லாம் குத்துவாங்க. இப்போ அட்டண்டன்ஸ் குத்து சம்பளம் வர கொடுப்பாங்க. என்ன பண்ணுவேன்? பேட்ச் குத்துனாவே நீ அப்படி இருப்ப. சம்பளம் குத்தா என்ன பண்ணுவேன்? லீவே போட மாட்டேன். பொண்டாட்டிக்கு எதனா சொல்லுவேன், தலைவலி தானே தைலம் தேசன் படு சனினே அப்படின்னு போகிறோம். ஏன்னா பொண்டாட்டி சனின்னு ஆகிடுவா. வேலை தான் இப்போ உனக்கு வரும். கரெக்டு. உத்தியோகம் புருஷன்னு வச்சோம். சம்பாதிக்கனா எவன் மதிப்பான் நம்மளன்னுவான். உன்னை மதிக்கிறதுக்காக வந்த இங்கே வாழ வந்தியா மதிக்க வந்தியாயா? என்ன பண்ணுகிற? இப்போ உனக்கு கல்வின்ற பேரில் என்ன பண்ணிட்டான்? படிப்பனையை சொல்லி கொடுத்து உன்னை என்ன வாங்கிட்டான்? படித்தவனா மாற்றிட்டான். நீ என்னவா ஆகல? நீ கல்வியாளர் இருந்தால் சார் நான் எதுவும் எத்தனை வரல, இது உடம்பு தான் எனக்கு குத்து வச்சுருவாங்க, இது உடம்பு நான் பராமரிக்க தான் வேலை. அதுக்கு வேலை செய்வேன். எதுக்கே? உடம்பை பராமரிக்கணும். இந்த உடம்புக்கு தேவையானது ஒன்று இருக்குது. பொம்பளை ஒன்று தேவைப்படுறா, இல்லை ஆம்பளை ஒன்று தேவைப்படுறான்னு போது குடும்பம் ஒன்று ஏற்படுத்தினா அதையும் என்ன பண்ணணும்? பராமரிக்கணும். அப்படியா சம்பாதிச்சுங்கிற? இப்போ நீ அதுக்காக சம்பாதிச்சுங்கிற பாரு. பக்கத்து வீட்டுக்காரன் மதிக்கணும், எதிர் வீட்டுக்காரன் மதிக்கணும். 4 பீஸ்னாச்சும் கறி பீஸ் போட்டு 100 கிராம் 150 கிராம் வாங்கினு வந்து மட்டன் சாப்பிடுது. 1 கிலோ மாட்டுக்கறி வாங்கி சாப்பிட்டா நான் கொஞ்சம் போயிடுவேன். 100 கிராம் மாட்டுக்கறி இன்னும் வாங்கினுக்கிறேன்.
அவன் எப்படி அறுக்குதுன்னு தெரியாமல் கவிக்கிறான். 100 கிராம் எப்படி இறங்க முடியும்? அதில் வர ஜவ்வா போட்டு எலும்பா போட்டுன்ற வாங்கத்தே 100 கிராமு கேட்டால் மாட்டு கறி சாப்பிட மாட்டேன்ற. கறின்னு ஆயிடுச்சு, எல்லாம் புல்லு துண்டுது, ஆடா மாடா. காசு எதுவும் அது பராமரிக்கணும்னு நினச்சேன்னா என்ன இல்லை உனக்கு பாகுபாடு இல்லை. ஆனால் நீ என்ன செஞ்சுனுக்கிறப்பா, நீ இப்போ கல்வி இருக்குதா உனக்கு? என்ன இருக்குது பாரு, கல்வி இருந்துதானா எதுக்கு இதை செய்கிறோம் ஏன் என்ற ஒரு கேள்வி உள்ளுக்குள்ளே இருக்கும். இதை நான் எதுக்கு செய்கிறேன், எதுக்குன்னா ஞாயிற்றுக்கிழமை கறி வாங்கி சாப்பிட்ணும். ஏன் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சாப்பிட்டான்னா சாப்பிட்ணும் தானே. கடையில் கிடைக்காது சார், நியாயமான பதில். அன்றைக்கி தான் சார் ஓய்வாக இருப்பேன், நல்லா சாப்பிட முடியும். பசங்க சொல்லிட்டானுங்க பிரியாணிலாம் கட்டாத, பசங்க சாப்பிட்றாங்க, நியாயம் தானே. திங்கள் செவ்வாய் புதனில் கட்டி அமைச்சா என்ன ஆகிடும், செஞ்சால் அது ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்து காலி ஆகிடும். ஞாயிற்றுக்கிழமை செஞ்சால் ஞாயிற்றுக்கிழமை தான் சார் சரக்கு வச்சுட்டு சாப்பிட முடியும், கொஞ்சம் வளரலாம். அப்போது சரி தப்புன்றது எங்கே சொல்ல முடியாது. ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்றவங்களாம் முட்டாளும் கிடையாது, அறிவாளியும் கிடையாது. ஆனால் சரியாக சாப்பிட்றவன் தான் இங்கே சரியாக சாப்பிட்ணுன்ற. நான் புரியுதா? நீ ஆட்டுக்கறி 2 கிலோ வாங்குற அளவுக்கு வசதி என்ன பண்ண, வாங்கிக்கோ. வாங்க பொறுத்து 100 கிராம் வச்சு நல்லா சாப்பிட்ணுன்றது தானே முடிவு. எதை சாப்பிட்ணுன்றதை விட எப்படி சாப்பிட்ணுன்றது தான் முக்கியம். நல்லா ஆரோக்கியமாக சாப்பிட்லாமா இல்லையா? சார் நீங்கள் என்ன மாட்டுக்கறிங்கண்ணா, நான் மாட்டுக்கறி சாப்பிடுன்றேன், தயிர் சாதமே கூட சாப்பிடு, சாம்பாரே சாப்பிடு, கூட்டு பொரியலே சாப்பிடு, காய்கறியே சாப்பிடு. எப்படி சாப்பிடு, உடம்ப பேணி காக்கிற அளவுக்கு சாப்பிடு. சாப்பிட்ணுமா இல்லையா? அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான், ஒரு வேளை சாப்பிடுவேன், அரை வேளை சாப்பிடுவேன், பட்னியாக இருப்பேன். என்ன யார் பிரச்சனை இது? அவன் கல்யாணம் பண்ணிக்காமல் வேலைக்கு எடுத்து போய் ஒன்றுத்துக்கு உதவுது பீஸ் இது, வெறும் பணம் மட்டுமே வாழ்க்கை, ஹெலிகாப்டரில் போகிறது மட்டும்தான் வேலை நினச்சினுக்குது. அதுவே பாவம் ஈர்த்து விட்டுனுக்குது. அது போய் உனக்கு சொல்லுது ஒரு வேளை சாப்பிட்டு, நீ என்ன பண்ணுகிற? அது நீ யாரு? நீ ஆம்பளை சிங்கம். அது நீ என்ன? ஆனால் கல்வின்னு உனக்கு புரிஞ்சிச்சின்னு சொன்னால் நானாக இருக்க போகிறேன்னு ஆகிட்டேன்னா என்ன இல்லைன்னா யாரையும் மதிக்காமல் போகிறதும் இல்லை, மதிக்கிறதும் இல்லை, அளவு தான், எல்லாம் அளவு தான். இந்த கல்வி உனக்கு தரணுன்னா யார்கிட்ட தான் போகணும்? நீ குரு என்ன செய்வாருன்னா கூப்பிட்டு, நீ ஒரு விசேஷம், உன் உடம்புல இவ்வளோ விசேஷம் இருக்குது, உன் உடம்புல இவ்வளோ விசேஷம், இதுங்கெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ண கவனி. அதுதான் யோகக்கலை, அதுதான் அதை கலைன்னு. அது கூட கல்வி இல்லை, அதுலேருந்து புரிஞ்சுக்கிறே, அது பேர் கல்வி. படிப்பினையிலிருந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிற, அதே மாதிரி யோகக்கலையிலேருந்து ஒன்று புரியும். அப்போ புரிஞ்சுட்டு போகிறேன், அப்போ அது உனக்கே புரிஞ்சிச்சு, நீ கட்டுறவன்னு உனக்கே தெரிஞ்சிடும். ஆஹா இருக்கிறதெல்லாம் சும்மா தானா? ஆள் எப்படி இருக்கிறார்? உண்மையோ வெற்றிடமா சூன்யமாக இருக்குது, இருக்கிற அத்தனையும் மாறக்கூடியதெல்லாம் என்ன மயக்குதாடா? இல்லை நாளைக்கு தளர்ந்து போய் தோல்லாம் சுருங்கி போகிற ஒன்று நம்மளை மயக்குதே. நாளைக்கு தளர்ந்து போய் சுருங்குற ஒன்று என்ன பண்ணுது நம்மளை பார்த்து மயக்குது. ஒன்றுத்துக்கு உதவாது. இரும்பு தங்கம் வெள்ளி இதுங்க இல்லையா நம்ம இருக்கிறோம், இதுக்கா நம்ம இருக்கிறோம். இல்லை பெரிய பெரிய இரும்பு வச்சுங்கிறான், தகர டப்பாங்களை கார் வச்சுங்கிறான்றான். 25 வருஷம் பொறுத்து அதிலே போட்டிருக்கோம் உதவாதுன்ட்டு. 5 வருஷம் முறை ஆர்சியில் எடுத்து போய் பாஸ் பண்ணுங்கிறான். அதுக்கப்புறமா அது என்ன தான் இது இரும்பு தான். பெரிய பெரிய இரும்பு டப்பி வச்சுக்கின்னு என்ன பேசிக்கிறானுங்க, பிளாஸ்டிக் டப்பா இரும்பு டப்பாலாம் வச்சுன்னு தெரிஞ்சுனுக்கிறானுங்க. 4 டயரை போட்டு என்ன சொல்லுங்கிறான், நீ கார் வச்சுக்கிற, ஆனால் என்னத்தை எதில் உட்காந்துங்கிற? சிம்பிளா பார்த்துல தானே ஒரு விஷயத்தை. இதுதான் கற்றவன், பொறாமப்படவே மாட்டான். அவன் பார்க்க நீ தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு டையெல்லாம் கட்டினு அவ்வளோ பொறுப்பாக வருவீங்க. ஒன்றும் இல்லை சார், உங்களுக்கு சீட்டு தான் உட்காருங்க, எல்லாம் பின்னாடி உட்காருங்க. நம்ம டை கட்டினதான் முன்னாடி உட்கார வச்சுருவாரு. இன்னொன்று இடம் தான் நீ எங்கன்னா உட்காந்துக்கலாம், அது என் பிரச்சனை இல்லை. என்னை வந்து கேட்டார் ஒருத்தர் இப்போ கூட, டூருக்கு போகிறது முன்னாடி ஆனந்த வர என்ன பரவாயில்ல, எனக்கு தெரியாதுங்க ரூல்ஸ் போகிறவங்க அவங்க, நானும் அதை பற்றி தான். நான் கூட ஆனந்த அட்டன் பண்ணலைன்னா நானும் வர முடியாது தான். என்ன ஏன் ரூல்ஸ் யாருது போட்டு ஒரு சரவணகுமாரில் கேட்கண்ணா ஒருத்தர் வந்து அப்படி தான் புக்குக்கு வந்து கேட்டாங்க. அது ஆதவன் பாலாஜி பிரச்சனைங்க, அது யார் பிரச்சனை? அதுக்குன்னு புக்கு வைக்கிறதுக்குன்னு ஆயிடுச்சு. அங்கே போங்க, நமக்கு அதெல்லாம் தெரியாது சாமி. வேலையை ஒருத்தர்கிட்ட இன்னும் இவர் தான் செய்ய போகிறான்னு கொடுத்துட்டு என்ன பண்ணின நீங்கள்? முழு ரெஸ்பான்சிபிள் அவருது. நீங்கள் ஒத்துக்கணும், அவரை ஒத்துக்கணும் தான் நீங்கள் வேலையை கொடுக்கணும். இல்லை என்ன பண்ணக்கூடாது, கொடுக்கக்கூடாது. நீங்களும் அதில் தலையிட்டு அவரும் செஞ்சால் முடிவு எடுக்க முடியுமா? முடியாது.
கற்றவன் கிட்ட வேலை செய்யறதே ஒரு விசேஷம் தான். கற்றவனா கூட இருக்கிறது, கற்றவனுடைய பார்வையே விசேஷம். ஏன்னா அவன் பார்க்குற பார்வையே கோணம்னா வேற. நீங்கள் இப்படி பார்த்துருப்பீங்களா சார், கலர் பெயிண்ட் வச்சு விதவிதமாக டப்பா போயினுக்குது பார்த்தீங்களா? இப்போ நான் கேட்குறவன் என்ன ஆகிடுவா இப்போ இதை? இப்போது என்கிட்ட உபரியாக ஒரு 50 லட்சம் இருக்குதுன்னு வச்சிங்களேன், ஒரு டப்பா வாங்கி வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. 2 லட்சம் தான் என்ன பண்ணா, டப்பா உடனே ஆயிடுச்சு, டப்பாவில் தான் போனோம். ஏன்னா மூடி மழை பெய்ஞ்சா நினையாது. கரெக்ட் தானே? அந்த டப்பா பாதுகாப்பான ஒரு டப்பா. 2 லட்சத்துக்கும் கிடையாது, 50 லட்சத்துக்கும் கிடையாது. எதை நான் தேர்ந்தெடுக்கணா? விரல் பெருசு, மோதிரம் இவ்வளோ பெருசாக தான் பாருங்க. விரல் எவ்வளோ பேர் மோதிரம் விரல் எவ்வளோ? அது பேர் மோதிரம் கிடையாது, வேற என்னவோ அது பேர். கிரீடமா? அது கிரீடத்தை மோதிரம் நினச்சிதான் தப்பு நம்மளுதா? இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே ஒன்றுமே இல்லாதது. வாழ வேணான்னு திரும்பவும் சொல்ல, நான் வாழ், ஆனால் ஒன்றும் இல்லைன்னு புரிஞ்சுன்னு வாழ். இது எது மட்டும்தான் தரும்? கல்வி மட்டும்தான் தரும், தன்னுணர்வு மட்டும்தான் தரும். தன்னுணர்வு உனக்கு வந்துச்சுன்னு சொன்னால் உனக்கு பொறாமையே வராது. யாரை பார்த்தோன்னா வராது? பொறாமையே வராது, ஏற்றத்தாழ்வே வராது. எல்லாருமே இரக்கமாகவும், இல்லை எல்லாருமே அன்பாகவும், எல்லாருமே கருணையாகவும், எல்லாருமே பாசமாகவும், எல்லாருமே நல்லா இருக்கணுன்ற பார்வை உனக்கு வந்துடும். இவர் நல்லா இருக்கணும், இவர் நல்லா இருக்கக்கூடாது நான் பார்க்க முடியும். எப்படி பார்க்கலாம்? ஆனால் உன் பார்வை அப்படி இல்லை பாரு. ஒருத்தர் விசேஷமாக பார்க்குற, ஒருத்தர் மட்டமாக பார்க்குறேன். கொடுத்தா ஒரு பார்வை, நீ ஒரு முகத்தோடு தெரியல, பல முகத்தை காட்டுற ஒரு ஆளுக்கு ஒரு மாதிரி. உன்னை அது மாதிரி தான் நடிக்க சொல்லி கொடுத்துட்டான். நீ படித்து என்ன ஆகிட்ட, பைத்தியம் ஆகிட்ட. யார்கிட்ட எப்படி நடிக்க தெரியாமல் தான் இப்போ குழம்பி போய் முடிக்கிறேன். யார்கிட்ட எப்படி நடிக்கிறது? இதான் ஒரு விஷயம். காலையில் ஏந்து மேக்கப் பண்ணி தலை வரணுன்னா எப்படி நடிக்கிறதுன்றது தான். செல்லன்னு கூப்பிட்டா காப்பி கொடுப்பாளா, அம்முன்னு கூப்பிட்டா காப்பி கொடுப்பாளா? இயல்பாக பேச முடியல. மனிதன் உறவாடுறதுக்கு முடியும். என்கிட்ட கோர்ஸ் இருக்குது, பின்னாடி வரும், பார்த்து பழகு. ஒரு மனிதன் உறவாட முடியல, இயல்பா முடியல. ஆனால் ஒரு மனிதன் கட்டுட்டான் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் பேசிக்க முடியும். யாருன்னா பார்த்து ஸ்தோத்திரம் சொல்கிறாரு, வணக்கம் சொன்னேன், ஸ்தோத்திரம் சொன்னார், ஓகே. இந்த நான்சென்ஸ் ஸ்தோத்திரத்தை எதிர்பார்க்குது, ஸ்தோத்திரம் இருந்தார். அவர் டென்ஷன் ஆகிடுவார். நீங்கள் கிறிஸ்டினா அப்படின்னா? நான் கிறிஸ்டினா இல்லை, சிவகுமார் கிறிஸ்டினா இல்லைங்க, கிறிஸ்தவரா அப்படின்னு கேட்டேன். கிறிஸ்தவர் ஏற்கனவே இருந்து போயிட்டார், நான் கிறிஸ்தவரை எப்படி ஆக முடியும்? சில விஷயங்களை அப்படியே விட்டால் நல்லது. கற்றோர் இடத்துல நீங்கள் பேசினா கற்றவராக மாறிடுவீங்க. கற்றோரோடு நீங்கள் பழனா நீங்கள் கற்றவராக மாறிடுவீங்க. ஏன்னா அது ஒரு தெளிந்த ஞானம், தெளிந்த நீரோடை. நீங்கள் என்ன சேர் பூசின்னு போய் நீனாலும் உங்கள் கால் என்ன ஆகிடும்? சுத்தமாகிடுயா. அது அங்கேருந்து என்ன வந்து நிற்குது? அந்த நதி அவ்வளோ புனிதமான நதி. உங்களுக்கு நதியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறேன். கற்றோர் என்போர் கண்ணுடையோர். மீண்டும் சொல்கிறேன், அல்லாதார் முகத்தில் 2 பொண்ணுடையோர். அப்போது கற்றுக்கிறது இன்னும் ஒன்று இருக்குது, அதை நம்ம என்ன பண்ணோம்? கற்றுக்கணும். அதுதான் கல்வி. கரை இல்லை அப்படின்னு சொல்லிருக்கிறான். கல்வி கற்பவர் நாள்பல. நிறைய பேர் கற்றுனுக்குறாங்க, ஆனால் இன்னும் கல்வி முடிவுக்கு வரல. எப்போ முடிவுக்கு வருது அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஞானம் அடையும் போது தான் அது முடிவுக்கு வருது. நீங்கள் கற்றவர் அப்படின்னா ஞானம் அடைந்தவர்னு அர்த்தம். புக்கு படித்தவர் கிடையாது, பட்டம் வாங்கியவர் கிடையாது. கற்றவர்னால் ஞானம் அடைந்தவர்னு அர்த்தம். ஒரு மனிதன் எப்போ நம்ம என்ன சொல்ல, நான் ஒரு கல்வியாளர், நான் கற்றவன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா ஞானம் அடைந்தவராக இருக்கணும். அவர் தான். அவர் யார்? கற்றவர். நான் கற்றுக்கொண்டிருப்பவன்னு சொல்லலாம். நீங்கள் என்னன்னு சொல்லலாம் உங்களை? நான் கற்றுனுக்கிறேங்க, டெய்லி படிச்சுன்னு இருக்கிறேன், இத்தனைக்கு தான் படிச்சுன்னு இருக்கிறேன். ஒரு நாள் என்ன ஆகிடுவேன்? கற்றவனா மாறிடுவேன் சொல்லலாம். அப்போ கற்றவர் போது என்ன பண்ண முடியாது, நம்ம முடிவுக்கு எல்லை அங்கே வந்துச்சு. அந்த இடத்துல வந்தால் கல்வி, அந்த செல்வம் உனக்கு வந்தால் எல்லை வந்துச்சு. கல்வி வந்தால் எல்லாம் வந்துடும்ட்டான், லைன் பை லைன். ஒரு ஆள் கூப்பிட்டா 16 பேர் வருவாங்க. யார் அந்த ஒரு ஆள்? கல்வி மட்டும் கூப்பிட்டு வாங்க சார்னு கூப்பிட்டிங்கன்னா, நாங்கள் கூட ஒரு 5 பேர் இருக்கிறாங்க, தனியெல்லாம் வர முடியாதுன்ட்டு வந்துடுவோம் லைன்னா. கல்வி மட்டும் உனக்கு உள்ளே வந்துச்சுன்னா மீதி எதுவும் ஆகாது, பிரேக்கபிள் கிடையாது. உன்னால் வாழாமல் இருக்க முடியாது. உன்னை எங்கே போய் போட்டாலும் எப்படி ஆகிடுவேன்? சிறப்பாகிடுவேன். உனக்கு பச்சை மிளகா கொடுத்தா கூட, ஆஹா என்ன அருமையான காரம், காரமே இல்லைனா பாரு, எனக்காக காரம் இல்லாமல் வந்துருக்குது. காரமாக இருந்தாலும் நல்லா இருக்குதுன்ற, காரமாக இருந்தாலும் என்ன செய்யுது? மொத்தத்தில் பச்சை மிளகா எப்படி இருக்குது?
பச்சை மிளகாவாக இருக்குது. அது பச்சை மிளகா கூட பண்பு காரமாக இருக்குது. காரம் இல்லாமல் வருதுன்னா எவ்வளோ விசேஷம் இல்லை? கரெக்டாக இல்லையா? உன்னை நோக்கி வர ஒவ்வொன்றும் உனக்கானதுன்னு உனக்கு புரியும். உன் சூழ்நிலைகள்லாம் அற்புதமாக அமைக்கப்பட்டிருக்குதுன்னு உனக்கு புரியும். நீ எங்கேயோ யாரோலையோ அழகாக உன்னை வரையறுத்து உன்னை வழிநடத்தப்படுதுன்னு உனக்கு புரியும். உன் பாதம் இடராதபடிக்கு உன்னை பாதுகாக்கப்படுதுன்னு உனக்கு புரியும். எப்போ நீ ஒரு கற்றவனா மாறிட்டியானா? ஆனால் நீ இப்போ பயந்துல காலத்து வைக்கிற. செய்யலாமா செய்யக்கூடாதா? தொடங்கலாமா தொடங்கக்கூடாதா? முடியுமா முடியாதா? பேசலாமா பேசக்கூடாதா? ஏன் இந்த நிலை? அந்த இருமை பண்பை வச்சுருவேன். நல்லது கெட்டது, சாத்தான் தேவன் இதெல்லாம் இருக்காது. நெகட்டிவ் தாட், பாசிட்டிவ் தாட் இதெல்லாம் கிடையாது. தாட் அவ்வளோதான். அதாவது நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டும் தான் லைட் எரியும். என்ன சொல்லுது? வெறும் பாசிட்டிவ் லைட் எரிஞ்சுக்கணும். ஏன்னா மடைங்கிறேன்னா அப்படி 3 இருந்தால் கூட 3 பேச எடுத்து வந்தால் கூட என்ன பண்ண உள்ளே விட்டு ஆட்டுன்னு ஆட்டி ஒரு பேச நியூட்டில் ஒன்று எடுத்துடணும் அதுலேருந்து. அப்போ நெகட்டிவ் ஒன்று தேவைப்படுதா இல்லையா? அதனால் அப்படிலாம் இல்லை. நெகட்டிவ் தாட்டு பாசிட்டிவ் தாட்லாம் ஒன்று தாட்டில் இல்லை. போன மனுஷன் ஆகிடுவானு நினச்சா தான் உசாரியா போன பண்ணி கேட்கலாம். வரும்போது எனக்கு தோணுது பார்த்து வா, போகாதே என் கனவா பொல்லாத சொப்பானோ கண்ணேன் வாழை ஏறும் சாய கட்டாதுன்னு. அப்போ உசாராயிட்டு போகும்போது தானே என்ன இருக்க மாட்டாங்க, அந்தாலே செத்து இருக்க மாட்டான். இவ்வளோ தலைப்பாட சொல்கிற பாட்டை பாடி இவ்வளோ அழகாக. அப்போ உங்களுக்கு பாருங்கள், உங்கள் கற்றவராக நீங்கள் மாற உங்கள் கனவுகள் கூட உங்களுக்கு என்ன ஆகிடுது? பதில் சொல்ல ஆரம்பிக்குது. அப்போ யாரோ உங்களை வழிநடத்துறது உங்களுக்கு புரிஞ்சிச்சு. கடவுள் உங்களுக்கு புரிஞ்சிச்சு. அச்சம் தவிர என்ன சொல்லணுமா என்ன? தானாக அது புரிஞ்சிட்டு. கோவப்படாதுன்னு என்ன சொல்லணுமா என்ன? அது தானாக போய் பொறாமப்படாதுன்னு சொல்லணுமா என்ன? தேவை உங்களுக்கு எதனா கற்றுக் கொடுக்கணுமா என்ன? இன்னும் ஆகிட்டுருப்பேன் நீ பாரு. எல்லா அற்புதமும் உங்ககிட்ட. ஆனால் அதை மட்டும் ஆகிட்டேன்னா என்ன மதிக்க மாட்டேன்ல. கொஞ்சம் கற்றுனே போயிட்டு அநியாயமாக குரு ஆகிட்டு விளாங்கண்ணா நம்மளை விட. ஏன்னா குள்ளமாகிற இவனே கத்துறான், நான் உயரமாகிறவனாண்டே எவ்வளோ பேர் வருவாங்க. கட்டியாகிற இவனாண்டே இவ்வளோ பேர் போகிறாங்கன்னா நம்ம கொஞ்சம் கலராகிற நம்மளாண்டே எவ்வளோ பேர் வருவாங்க. எப்படியா பையன்றவங்ககிட்டே எவ்வளோ பேர் போகிறாங்கன்னா நம்ம புனிதமான வார்த்தையை பேசுகிறோம் எவ்வளோ பேர் வருவாங்க. யாரையுமே திட்டாமல் மாமா மச்சான்னு சொன்னால் 100 நிறைய கூட்டம் வருமா வராதா? சைவ அசைவம் தான் சரின்னு சொன்னால் இன்னும் எத்தனை பேர் வருவாங்க? திரும்பவும் சொல்கிறேன், நீ கல்வி கட்டுறதுன்றது புக்கு பாடம் அது இதெல்லாம் இல்லை. கையில் எதுவும் எடுத்துன்னு போகல. ஆனால் கை கொடுக்கப்பட்டிருக்குது. கையில் கொண்டு வரல. ஆனால் கை அங்கே தான் சூட்சமாக அதில் நீ எதை கொண்டு வந்தால் இழப்பதற்கு. ஆனால் நீன்றதை இழக்கலாமா? நிறைய பேர் சொல்கிறான் நானுன்றது இல்லாமல் ஆயிட்டு. நானுன்றது இல்லைன்னா தான் நான் ஒத்தா தெவிடியா பையா அப்படின்னு அவனாண்ட ஒத்தா தெவிடியா பையா நித்ரா அப்படின்னா ஏய் என்ன அப்படின்னா சோப்பனா கம்மனா. அதான் நான் தான் ஓய்ச்சிட்டாரு. தெவிடியா பையனா அவங்க எங்கே இருக்கிறாரு? அங்கே நான் ஓய்ச்சு தெவிடியா பையனா இருக்க முடியும்? நீங்கள் கேட்க மாட்டீங்கன்ற தைரியம் இப்போ தான் அவங்களுக்கு பக்கு இருக்கும். நம்ம இனிமேல் பட்டு மேடையில் பேசும்போது சார் ஏன்னா நம்ம வீடியோ பார்த்து வேணால் கேட்டுருவான் போய் சார் ஒருத்தர் அங்கே எங்கன்னா யாருன்னா பேசுகிற வச்சு நானும் ஒழிச்சாதான்னு வச்சிங்களேன். எப்படியா பையன் நிறுத்துறான்னு எவனா சொல்கிறோம். ஏன்னா வீடியோ பார்த்துட்டானுங்களா? ஏன்னா அவங்களுக்கு என்ன டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கும். குழந்தை போட்டு பார்த்துட்டு ஆமாம் சார் இந்த ஃபீஸ் வேஸ்ட்டு சொன்ன மாதிரியே இதுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அந்த ராம ஓ பாகரு ராமா உள்ளவன் வெளியும் அதுதான் இருக்குது. உள்ளவன் வெளியும் அதுதான் இருக்குது. எங்கேயுமே அது இருக்கும்போது அது எப்படி இல்லாமல் ஆக முடியும்? அவன் முடியாது. அதுதான் நான் தெரிஞ்சினேன்னா கல்வி முற்று பெற்றுச்சு கற்றவர். அப்போ உன் செயலெல்லாம் எப்படி இருக்கான்? நீ சும்மா ஜஸ்ட் கொண்டாட மட்டும்தான் உனக்கு உரிமை தெரியுது. துக்கப்படுறதுன்றது ஒரு கொண்டாட்டம். நீ நினச்சின்னு அது ஆடுறதுன்னா அசிங்கன்னு. ஆடுறதும் ஒரு அழகு, ஆடுறதும் ஒரு நீ அழுது பாரு மனம் லேசாகிடும். நீ உட்காந்து அழு. என்ன போய் இப்படியெல்லாம் செஞ்சுட்டேடா எப்படின்னா அப்படியே எழுதிட்டே பாரு. அது இல்லையே இது இல்லைன்னு தான் எழுதிருப்பேன். இருக்குதேன்னு அழுவேன் நான். ஐயோ நான் என்ன பண்ணுவேன், ஃபேக்ட்ரியில் வேலை செய்யும்போது வந்துட்டு கதெல்லாம் மூடிடுச்சு. ஆடுறதுக்குன்னே அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கது போட்டு சிவரெல்லாம் தடவி இந்த சிவரெல்லாம் நிற்க வச்சு என் மேலே விழாமல் இவ்வளோ பண்ணி வச்சுக்கிறியே அழுது அப்படி அழுறது சொல்லித்தரேன் பாரு உனக்கு.
உன் கண்கள் எப்படி ஆகணும்? நன்றியில் மிதக்கணும். இறைவா நான் நீச்சே இல்லை விரல குத்து கட்டையாகுது குட்டையாகுது மசுறு, ஆனால் இருதே சும்மா இல்லாத இது தூக்கி நடந்துச்சே இல்லை, இந்த பாரத்தை தூக்கி நடக்குதே இல்லை, நன்றி சொல்லு. எப்படிலாம் செஞ்சுக்கிறான்? எப்படியா செஞ்சுக்கிறான் நம்மள? சாப்பிடும்போது கிழக்கு பக்கம் மறு பக்கம் சாப்பிடுனானே அப்படின்னா நல்லா சந்தோஷமா நன்றியோடு சாப்பிடுன்னு சொன்னானா? எந்த தேவடியா பையனா சொன்னானா? நான் சொல்கிறேன், ஆட்டுக்கறி மாட்டுக்கறி கோழிக்கறி பன்னிக்கறின்னு பார்க்காத, சாப்பிடும்போது ருசியாகுதான்னு மட்டும் பாரு. எவன் செஞ்சான் எப்படி செஞ்சான்னு பார்த்தீங்கன்னா மேட்ரு முடிஞ்சு போச்சு. ஏன்னா செய்யும்போது குசு விட்டுருக்கலாம், மூக்கு சிந்திருக்கலாம். அப்படிலாம் நினச்சேன்னா என்ன ஆகிடும்? சாப்பிடவே முடியாது. அன்னைக்கு அப்பாஸ் வந்து நான் தான் கழுவு வந்துக்கிறேன்னுவான். கக்கூச நீயும் டிஃபன் சோறை தந்து டிவி பார்ப்பேன், அப்பாஸ்ன்னுவா, அவன் கக்கூசை கட்டுவாங்க. மேட்ரு க்ளோஸ். இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியாது? உன்னைக்கு ஒன்று சொல்லித்தர ருசியாக சாப்பிட்டேன். அதுதான் ஆன்மீகம். அதுதான் உனக்கு கல்வி செய்யும். நீ கற்றவனாக இருந்தால் உன்னை என்ன செய்ய முடியாது? ஏமாற்ற முடியாது. ஏன்னா உங்களை ஏமாறதுக்கு ஒன்றுமே இருக்காது. ஏன்னா தானே ஏமாற்றலாம். அங்கே பார் சார் எடுத்துக்கலான்னா எதனா தானே எடுத்துக்கிது. இங்கே எதுவுமே இல்லை, டப்பா காலி. அங்கே பாருனா தாராளமாக பார்ப்பேன். ஏன் எடுக்கிறது இங்கே எதுவுமே இல்லை. என்ன ஏன் எடுக்கவே முடியாது உங்ககிட்ட எதையுமே. நீ அத்தனையும் கொடுக்க வந்துக்கிற. நீ எதுக்கு வந்துக்கிற? கொடுக்கறதுக்கு தான் வந்துக்கிற. உனக்கு உடல் கொடுத்ததே உங்ககிட்ட வாங்கிக்கிறதுக்கு தான். உள்ள அரிசியை கொடுத்துட்டு வெளியே பீ எடுப்பார். நீ நினச்சினுக்காத பீ பேல்றன்ட்டு ரொம்ப விசேஷம். ஏன்னா அது தேவை, கீழே போட்டாக்கா மண் உரமாயிடும். அந்த 4 புழு நெளியும், பார்த்து அதில் பீ பேலும். அது புழுங்களை உண்டாக்கி அதை வளர்த்து எடுத்துன்னு போடும். மண் உரமாகி செடி உரமாயிடும். பக்குவப்படும் மண். நீ நினச்சினுக்கிற பேண்டேன். ஆனால் விசேஷம் அங்கே தான் இருக்குது. அதனால தான் சாணியை பிடிச்சி சாமின்னு கூப்பிட்டான். இது வேதத்தில் இருக்குது. தமிழ் மொழிபெயர்ப்பு வேதம் இருக்குது, படிச்சுங்க ஒன்றுனாக்கா. கர்மம் வச்ச பயில இல்லை கோமனுக்கு காலை தூக்கி வச்சுன்னு போட்ட மாட்டின்னு விபச்சாரி வராத, முண்டிச்சு வரலாம், ஆனால் முண்டிச்சு வரக்கூடாது, விபச்சாரி வரலான்னு சொல்லி தெரிஞ்சு இதெல்லாம் கிடையாது. ஞானம் கோமனம் தர்ற மாதிரி கோகு நான் சொல்லித்தேன். கொம்பு வச்சுன்னு ராமனர் மாடு மேய்ச்சிருந்தாரு ஞானத்தோடு. நாய மாடு மேய்ச்சா ஞானியா? ரமணர் ஞானம் பஞ்சார்னா அது வேற கதை. மாடு மேய்க்கணுமா? அதுக்குன்னு கோமனை கட்டின்னு தெரியணுமா? ஏன் கோட் சட்டு போடணும் கூடாதா? இருக்கலாமா? இருக்கக்கூடாதா? அப்புறமா என்ன? இப்படியெல்லாம் சிந்திக்க கூட ஆக மாட்டான். தைரியமே கிடையாது பேசுறதுக்கே. நான் என்ன சொல்கிறேன், உனக்கு வாழ்க்கை அது இல்லை. யாருது? உனது கல்வி மட்டும் உனக்கு வந்துச்சுன்னு சொன்னால் ஜாதி ஒழிஞ்சிரும், மதம் ஒழிஞ்சிரும், ஏற்றத்தாழ்வு ஒழிஞ்சிரும். அவருக்கு அவர் திறமை அவர் வாழ்ந்துங்கிறார். நான் எப்படி வந்துங்கிறேன்? யாரோட உழைப்பு அது? நீ முதலாளியை பார்த்து எப்பவுமே வெறுப்பே ஆக மாட்டேன். ஏன்? பரிதாபப்படுவேன். பாவம் இந்த மனுஷன் காலிலேருந்து தாழ வைக்க நம்மளை பார்த்துக்கிட்டு ஒரு வேலையை வச்சுன்னு கடவுளே அவனை ஆசீர்வதி, அவன் கண்கள் நல்லா தெரியிட்டோம். ஏன் உனக்கு கஷ்டமே இல்லை. நம்ம காலைல வந்து லேத்தர் இருந்தால் ஆப்ரேட் பண்ணோம், 4 பீஸை போட்டோம், போயிட்டோம். ஆனால் இந்த 3 பேர் ஷிஃப்ட்டுக்கு மாறி மாறி வருவான், உட்காந்து கிடக்கணும். என்ன செய்து இறைவா, அவனை கொஞ்சம் நல்லா வச்சுக்கோ. பரிதாபப்படுவேன். ஆனால் இப்போ என்ன பண்ணுகிறேன்? அவனை பார்த்து பொறாமப்படுற. கார் பெரிய காரில் வர்றாருல, அது பார்த்து பொறாமப்படுற. டப்பா ஒரு இரும்பு வீட்டில் வர்றாருன்னா என்ன உன் பிரச்சனை என்ன? அதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவரு தான் டென்ஷன் ஆயிடுச்சு. கரெக்ட் தானே? அப்போ யாரை பார்த்து நீ என்ன பண்ண முடியாது? நமக்கு என்ன வேலையோ அதை நம்மளால் செய்யணும் அப்படின்றதெல்லாம் எது தரும்? கல்வி. கல்வி மட்டும் இருந்ததுன்னு வச்சிங்க, கீர்த்தி புகழ் வரும். கல்வி மட்டும் தான் அவனுக்கு என்ன வரும்? அடுத்தது புகழ். 2வது இடம் தான் புகழ். அதை போல் கலையாத கல்வியும் கபடு வாராத நட்பும். கற்றாரே காமுறுவர். கற்றாரே காமுறுவர். நல்ல நட்பு உனக்கு வரும். ஒன்றா வந்துடும். எதுவும் வழியில் நிற்காது. 16 இல்லை 106 கூட வந்துடும். கூத்தியார் இல்லை 106. கூத்தியார்னா தெரியுமா என்னான்ட்டு? நிறைய பேர் கூத்தியார்னா என்னன்னு தெரியாது. கீப்புன்னா தெரியும், சின்ன வீடுனா தெரியும். கூத்தியார்னா மட்டும் தெரியாது. யாருக்கெல்லாம் கூத்தியார்னா என்னன்னு தெரியும்? 1 2 3 4 பேர். ஸ்டெப்னி. அதனால் நீ கல்வி மட்டும் உனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக ஒரு நல்ல குருவை போய் சந்தி. கல்வி வேணும்னா என்ன பண்ணேன்? இந்த மெய்யுணர்வு பெறுவதற்கு என்ன வழின்னு பாரு.
எதுக்கு? மெய்யுணர்வு பெறுவதற்கு. ஐயா மெய்யுணர்வுனா என்ன? சும்மா நீ பாட்டு மெய்யுணர்வுன்னு சொல்லிட்டேன்னு ஒன்று நீ டிஆர்சி இன்னொன்று நத்திங்கிறாங்க, அங்கே போயிட்டு போகிறேன். நோ நோ நோ, நான் டிஆர்சிக்கெலாம் ரெப்ரசன்ட் இல்லை பண்ணல, அந்தாளுக்கு ஒன்றுமே தெரியாது. நல்லா பேசுவார், அப்படி இப்படின்னு ஒரு நல்ல மனிதன், கத்தி சொல்லுவார், அவ்வளோதான். கோட் சூட் போட்டுன்னு இருப்பார், மலேசியாவிலேருந்து வந்திருப்பார், நல்ல மனிதர். விஷயமும் நல்ல விஷயம் தான், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. போதுமானது கிடையாது, படிப்பனையை தருவார், கல்வி தர முடியாது அவரால். ஏன்னா அவரே கற்றவர் இல்லை, அவர் என்ன கிடையாது, கற்றவர் இல்லை. ஆனால் நல்ல படிப்பினையாளர், நல்ல படித்தவர், பண்பாளர்னு கூட சொல்லலாம். பண்பாட்டவர், நம்ம திட்டினா கூட கம்மன் தான் இருப்பார். ஆமாம், மேடையில் மட்டும். நிறைய பேர் திட்டினா வெளியே அசஸ் பண்ணுறாங்க, உள்ளே வந்து கண்ணுகள்லாம் பிதிக்கும். இந்த வசூல் ராஜாவில் பிரகாஷ் ராஜ் சினிமா பார்த்துக்கிறீங்களா? நல்லா சொல்கிறீங்க. சும்மா லாஃபிங் தெராப்பி ஃபஸ்ட்டு வந்துட்டு படிப்பினையாளர்கள் மட்டும்தான் ஏமாறுறாங்க. இங்கே நீ படித்தா நீ ஏமாற்றப்பட்டவன், நீ படித்தவன் அந்த யார், நீ ஏமாற்றப்பட்டவன். நீ கல்வியாளராக இருந்தானா நீ என்ன பண்ணல, கசடே இருக்காது உங்ககிட்ட என்ன இருக்காது, கசடு இருக்காது, கபடு இருக்காது. கள்ளம் கபடு இல்லாத ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. கள்ளம் கபடு இல்லாதவன் மட்டும்தான் வெகுளியாக வெளிப்படையாக பேசுவான். அவன் தான் அசிங்கமாக தெரியுவான் இந்த உலகத்துக்கு. கள்ளம் கபட மனிதன் இந்த உலகத்துக்கு எப்படி இருப்பான், அசிங்கமாக பேசுகிறானே சொல்லுவாங்க அவனை. ஏய் நாயே டீயை குடியாடினுவான். இன்னைக்கு வீட்டில் மண் வேலை செய்யறதுக்கு வந்திருந்தாங்க, ஒரு சின்ன பையன் வந்திருந்தான். அந்த காக்கா 2 திட்டுறான், ஏய் சாப்பிடு, உனக்கு தான் போட்டு எல்லாம் தீனி சாப்பிடு, இல்லைன்னா உன்னை ஒழிப்பேன். காக்கா தேடுது அவனை சாப்பிட்றது. ரொம்ப எளிமையான சின்ன குழந்தை, காக்காவுக்கு அசிங்கமாக பேசலாம் தெரியாது. முறுக்கு வச்சுக்கிறான், இல்லை பிஸ்கெட் வச்சுக்கிறான், போடுறான். அதனால் திரும்ப என்ன பண்ணுது அவங்ககிட்ட. அது மாதிரி உண்மை தேர்றவனுக்கு கடவுள் வச்சுக்கிறான், கடவுள் சொல்லி தரான், கடவுள் வேணும்னு வந்தாங்கன்னா தெரியாது. கல்வி ஒரு விசேஷம். மெய்யுணர்வு பெறுறது தான் அதோட வேலை. மெய்யுணர்வு தரது தான் கல்வி. மெய்யுணர்வு தரத்துக்கு ஒரு கலையாக வச்சுக்கிறாங்க யோக கலைன்னு. நான் யோக கலைன்னு ஃபுல்லாக புக்கெல்லாம் வச்சு 108 சொன்னார், 208 புக்கெல்லாம் வச்சு சொல்லி தரதுலாம் இல்லை. இங்கே வந்தீங்கன்னா உடம்பு விசேஷம் எப்படி விசேஷம், அது எப்படியெல்லாம் என்ன பண்ணலாம், கொண்டாடிக்கலாம். அதை கொண்டு நீ எப்படியெல்லாம் இந்த உலகத்தை அனுபவிச்சுக்கலாம்னு சொல்லித்தரேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், வாழ்க்கையே கொண்டாடு. என்னுடைய விஷயம் மொத்தமாக என்ன சொல்ல வரேன், வாழ்க்கையை கொண்டாடு. உனக்கு நீ நேர்மையாக இரு, வேறு யாருக்கு என்ன பண்ண முடியாது நேர்மையாக, அவசியமும் இல்லை. அடுத்தவனுக்கு ப்ரூவ் பண்ணுறது வாழ்க்கையே இல்லவே இல்லை. அடுத்தவனுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக நீ நல்லவனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தவனை திட்டம் நீ அடுத்தவனுக்கு மட்டமானவனாகவே இரு, அதை பற்றி உனக்கு அக்கறவன். ஆனால் யாருக்கு மட்டமானவனாக இருக்காது, உனக்கு நீ மட்டும். உன்னை மட்டும் ஒரு கணம் கூட உன்னை கேவலமாக பார்த்துறாத. உன்னை மாதிரியே செஞ்சு வச்சுக்கிறாங்க. கை தாங்களாக இருக்கலாம், கால் தாங்களாக இருக்கலாம், மூக்கு கோணையாக இருக்கலாம், மற்றவங்க பார்வைக்கு நீ குள்ளமாக இருக்கலாம், ஒல்லியாக இருக்கலாம், உயரமாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், ஜாதியில் மட்டமானவனாக இருக்கலாம். உன்னை இந்த சமூகம் திருடனோ முள்ள மாதிரி இன்னும் குற்றவாளி இன்னும் சொல்லி ஒதுக்கியிருக்கலாம். ஆனால் நீ எதுக்காக செஞ்சேன்னு யாருக்கு மட்டும்தான் தெரியும், உனக்கு மட்டும்தான் தெரியும். அது நேர்மையாக பாரு. தப்பு செஞ்சுதான் திருத்திக்கோ. உன்னை யாரா ஜாதியில் மட்டமாக இருந்தால் கோவப்பட்டுருந்தேன்னா இனிமேல் திருத்திரு. பாவம், நீ ஒத்துனுக்கிறாத. நீ என்ன ஒத்துக்கின, நீ ஜாதியில் மட்டமானவன்னு ஒத்துக்கின, அதனால தான் உனக்கு வலிக்குது. ஒத்துக்கலைன்னா வலிக்காது. உன் தொழிலை மட்டமாக நீ நினச்சிட்ட. கக்கூஸ் கவுறது ஒரு புனிதமான தொழில்னு உனக்கு தெரியவே இல்லை. உன்னை பார்த்து தோட்டின்னா உனக்கு டென்ஷன் ஆகிடுது. நம்ம ஒரு பூசாரியாக இல்லாமல் போயிட்டோமேன்னு வருத்தப்பட்டுனுக்கிறேன். இங்கே வந்து பூசாரிங்கெல்லாம் வருத்தப்பட்டுனுக்கிறாங்க, நான் பூசாரியாகிறேன், எனக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது. நீ கூத்தியார் வர வச்சுக்கிற, பொண்டாட்டி வர வச்சுக்கின்னு. அவனுக்கு ஒன்றும் பொண்டாட்டியே கிடைக்கல. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அதனால் என்ன பண்ணக்கூடாது, தொழில் ரீதியாகவோ அல்லது நீ ஏதோ ரீதியாகவோ பாதிக்கப்பட்டதா அப்படி இந்த உலகம் என்ன வேணா சொல்லி உன்னை ஏமாத்தோம். நீ தானே பண்ணா, எந்த வேலை செஞ்சாலும் அதெல்லாம் பண்ண, அதில் அழகாக செய், அதில் நேர்மையாக செய், அதை நல்லா செய், அதை ஒரு சிறப்பாக செய். கற்றுக்கிறதுக்கு இங்கே வா. குடிலுக்கு வந்தேன்னா உன்னை என்ன ஆக்கிடுவோம் அப்படிங்கன்னா ஒரு கற்றுக் கொடுப்போம். கற்றுக்கினே ஒரு நாள் கல்வியாளராக மாறிடலாம். இம்மிடியட்டாக சார் வந்தவொடனே கற்றவன் ஆகிடுவேனா? அப்படி கிடையாது. வந்தவொடனே கற்றவரா ஆவேனா? அப்படி இல்லை. சில பல வேலைகளை நீ செஞ்சுனே இருந்தியானா, வாழ்க்கை வாழ்ந்துனே இருந்தியானா, உன் மரணம் உனக்கு பெரிய வரும். அப்போ தான் நீ என்ன ஆகிடுவேன், கற்றுக்கினேன் அப்படின்றது எங்கே தெரியும்னா, நீ கற்றவன் அப்படின்றது எங்கே தெரிய போகுது, உன் மரணம் தான். சமாதி ஆகிட்டுருக்கும். என்னுடைய புக்கு ரொம்ப சின்னது. என்னுடைய புக்கு அந்த புக்கு மேட்டர் கிடையாது. அந்த புக்கு எல்லோரும் படிக்க முடியாது, எல்லாருக்கும் புத்தராக புரிஞ்சிக்க முடியாது. வழிகாட்டின்னு ஒரு சின்ன புக்கு போதுமானது உன் வாழ்க்கைக்கு. அதை போட்டு வச்சுட்டுருப்பேன். எப்போ உபதேசம் வாங்கினேன், எப்போ உனக்கு இந்த அனுபவம் வந்தது, எப்போ சாவ போகிற, அதை எழுதி வைக்கலாம்.
அதெல்லாம் பண்ணலாம். யாருக்கும் சொல்ல முடியாத அளவு கூட இருக்கலாம். உனக்கு யாருன்னா நம்பர் தகுந்தவங்களா இல்லாமல் போயிடலாம். யாருக்கும் நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் கூட உனக்கு போயிடலாம். ஆனால் உனக்கு நீ அதை சொல்லிக்கலாம். நீ புக்கு கூட போட்டு தூக்கி விசிறதுக்கு தப்பு கிடையாது, எனக்கு அது கூட மேட்ரு கிடையாது. ஆனால் யாரும் மதிக்காமல் இருக்காத. கல்வின்னா தன்னை தானே மதித்து ஒழுகுதல். கல்வினா யார் இது? யாரை மதித்து ஒதுக்கணும் முதல்ல? அங்கே என்ன இருக்குது? கல்வி கற்ற என்ன இருக்குது? சுதந்திரம் இருக்குது. அங்கே என்ன இருக்குது? சுதந்திரம் இருக்குது. அங்கே இங்கே கேள்விப்பட்டதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு யார் முடிவு பண்ணான்? நீ முடிவு பண்ணணும். அவன் பெரியவன் சொன்னான், இவன் சின்னவன் சொன்னான்றதெல்லாம் கிடையாது. நான் எது உண்மையை சொன்னான் அதுதான். குண்டா குருவில் சொன்னால் உண்மையாக இருக்கும், கலரா குருவில் சொன்னால் உண்மையாக இருக்கும், ரோமில் பேசினா உண்மையாக இருக்கும், இல்லை கிரேக்கம் தொல்லைன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன். இத்தனை நாளைக்கு காலை கடைக்காரன் வரப்போறான்னு வச்சுக்கோமே. போய் அவன் 6 மணிக்கு அப்பாயின்மெண்ட் அவன்கிட்ட, அவன் வரப்போறான். 5 மணிக்கு எழுந்து உட்காந்து திட்டு எப்படியா பையன் எப்போ பார்த்தாலும் இதே பிரச்சனை இருக்குது, எப்போ பார்த்தாலும் 6 மணிக்கு அவன் ஃபோன் பண்ணி வரமாட்டானுவான். இந்த அதிசயம் நடக்கல எனக்கு கேளு. ஏன்னா இது வந்து நடந்துச்சா அவள் தான். அவனை திட்டினேன்னு வச்சுக்கோ, அந்தாலும் அனுப்ப மாட்டான். இதுக்கு மேலே திட்டுவா இவன். நோனோ நீ மரியாதையா சார் அனுப்பாதீங்க ப்ளீஸ், அதெல்லாம் இல்லை மந்திரங்கள்லாம் சொல்லி கடன் வாங்குதுன்னா அது தீக்கிறதுக்கு ஒரு புக்கு ஒன்று வச்சுருப்பான். அதை போய் ரொம்ப கஷ்டப்பட்டு பச்சுனோன்னு நேராக போய் ரூம் போயிட்டு கட்டிட்டு வேண்டித்தான் ஒத்தான். கடன் அவன் கொடுக்கல, கடவுள் கொடுக்கல. நான் தப்பு செஞ்சுட்டேன், ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிக்க மாட்டியா? மயிருண்ணா உனக்கு அது கூட உரிமை இல்லை. யாருக்கிட்ட? கடவுள்கிட்ட. என்ன செத்துருவானே? உம்மால 6 மணிக்கு அவன் தான் செத்துருவான்டா. யாருக்கிட்ட? மெட்ரிக் அவனை யார மெட்ரியா? வேற என்ன பண்ணுறது? அவன் பெஜராயிடுவான். என்னடா நீ சிவகியால் இல்லை? ஓகே. வீட்டில் யோக குடியில் போட மாட்டி வை, யாரும் வரமாட்டாங்க. பேய் பிசாசு வருதோ இல்லையோ, கலெக்ஷன் ஏஜென்சிலாம் வரமாட்டாங்க. புரியுதா? யோக குடியில் போட்டு இது மாதிரி சிவகியா குருன்னு போட்டு வை, ஆட்டோமேட்டிக்காக யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. பேய் பிசாஸ்லாம் வராது. ஏன்? பெரிய பேய் இது. அதுதான் இதுக்கு போய் சொன்னேன் அப்படின்னு. இதுக்கு போய் அழட்டிக்கலாமா? எழுதிய வை, இதுக்கு போய் அழட்டிக்கலாமா? ஒத்தா ஒழுகி எழுதி வச்சுட்டு யோகா குடியில் போட்டு சிவகின்னு போட்டு மேட்ரு முடிஞ்சிச்சு. எவனும் உன்னை வாழ்க்கை வளமுன்னே சொல்ல மாட்டேன். கல்வியாளராரு கற்று இந்த பக்கத்தில் இந்த பக்கம் வா, இந்த பக்கத்துலேருந்து இந்த இங்கே வெளியே நீ இருந்தியானா உண்மையிலேயே இறை என்னான்னா, மெய் உணர்வுனா என்ன, கடவுள்னா என்ன, நான் யான்னா என்ன, எங்கேருந்து வந்தேன்னு கேட்கறது தான் உண்மையான கல்வி. நான் எதுவும் எத்தனை வரல, ஆனால் நான் இருக்கிறேன்னே ஏன் இங்கே இருக்கிறேன், இதான கேள்வி. இந்த கேள்வியோட பதில் தான் கல்வி. எந்த கேள்வியோட பதில்? நான் யார் அப்படின்னு கேட்குற பாரு, அந்த கேள்விக்கு எது பதிலோ. நீ எங்கன்னா போய் யாருன்னா கேள்வி உன் தஸ்தரி விடுவானுங்க. ஏன் போட்டோ வச்சுக்கோ, மந்திரத்தை சொல்லு, மயிர் பிடுங்கன்னு நிற்பான். இங்கே அதெல்லாம் கிடையாது. எந்த மயிரும் பிடுங்குவானா, எந்த மந்திரத்தையும் இங்கே சொல்லின்னு சில பல பயிற்சிகள் சொல்லி கொடுப்போம், செஞ்சுப்பார். வரலன்னா கேளு. 40 நாள் உனக்கு நெற்றிக்கண்ணு வரல என்ன பண்ண, என்ன கேளு. ஐயா என்னங்க இன்னும் சொல்லி கொடுத்தீங்க ஒன்றுமே ஆகலன்னு, என்ன கேளு. ஒழுங்காக பண்ணியா? நான் கற்றுன்னு போனால் வராது சார். நான் வந்து கற்றுன்னு போனேன் 50,000 ரூபாய் கொடுத்தா ஒன்றும் ஆகலை அப்படிலாம் கூடாது. வந்தாலும் 50,000 ரூபாய் கொடுத்தாலும் 12 வாரம் வந்தாலும் பிரச்சனை ஒன்று தான், முயற்சி ஒன்று. நடந்தால் தான் ஊர் வரும். நான் நடக்க மட்டும்தான் கற்றுருவேன். நான் நின்று தான் ஊர் வரல சார். நடக்க வழி கொடுத்தீங்க, ஆனால் நான் நின்றுங்கிறேன். ஏய் காலத்து வைடா கஸ்மாலம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஃபோனை பண்ணி நீ கேட்பேன் ஊர் வரலன்னு, காலத்து வச்சான்னு நான் கேட்பேன். எந்த காலம் சார் நீ கேட்பேன். நான் திட்டில் காலை எடுத்து வச்சுருவேன் ஆட்டோமேட்டிக்காக. இல்லை உன்னை வாட்டி ஃபோன் பண்ண மாட்டேன். 2 தான். அதுவும் இஷ்டம், அதுவும் பிரச்சனை. நான் ஒன்றும் செய்ய முடியாது. நான் உதவி செய்ய காத்துன்னு இருக்கிறேன். உதவி பேர் எனக்கு கடவுள் தெரியும். நல்லா இருக்க பாரு, கொண்டாடு.